கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள்லையும் கர்த்தருடைய சமூகத்தில் கர்த்தருடைய வசனத்தை தியானிக்கும்படியாய் கர்த்தர் அடியனுக்கு பாராட்டின தயவுக்காய் கர்த்தர் நன்றியோடு கூட துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாள்லையும் நம்முடைய தியானத்திற்காக எரேமியாவின் புஸ்தகம் 18வது அதிகாரம் 6வது வசனம், அதோடைய கடைசி பார்ட். இதோ இஸ்ரவேல் வீட்டாரே, களிமண் குயவன் கையில் இருக்கிறது போல நீங்கள் என் கையில் இருக்கிறீர்கள். களிமண் குயவன் கையில் இருக்கிறது போல நீங்கள் என் கையில் இருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனத்தை பார்த்து சொல்கிறாங்க. இன்றைக்கி நம்முடைய பிரசங்கத்தின் தலைப்பு என்னன்னு சொல்லி பார்த்தோன்னா, குயவன் கை களிமண். நம்ம அநேக நேரங்கள் அந்த குயவன் கையில் இருக்கிற களிமண்ணெல்லாம் குறித்து, குயவனை பற்றி களிமண்ணை குறிச்செல்லாம் நம்ம அநேக பிரசங்கங்கள் கேட்டிருப்போம். இன்றைக்கும் ஒரு முறை கூட அதை குறித்து நம்ம இன்றைக்கி கூட தியானிக்கலாம். குயவன் கையில் இருந்த களிமண்ணை குறித்து நம்ம தியானிக்கலாம். கரத்தாலே மண்ணை பிசைந்து மனிதனை உருவாக்கினீர். கரத்தாலே மண்ணை பிசைந்து மனிதனை உருவாக்கினீர். எந்தனையும் தொட்டு சாயலாகவனையும் உம்மை போல மாற்றிடுமே. எந்தனையும் தொட்டு சாயலாகவனையும் உம்மை போல மாற்றிடுமே. என்னை உம்மை போல மாற்றிடுமே. பரமகுயவனே, என்னை வனையுமே. சித்தம் போல் என்னை வனையுமே. பரமகுயவனே, என்னை வனையுமே. சித்தம் போல் என்னை வனையுமே. நம்முடைய பரம குயவனாய் தேவன் காணப்படுறாங்க. அவருடைய கரத்தில் இருக்கிற களிமண்ணாய் நாம் ஒவ்வொருத்தரும் காணப்படுறோம். நம்முடைய வாழ்க்கையில் நம்ம கடந்து வந்த ஒவ்வொரு பாதையிலையும் எப்படி இந்த களிமண் ஆனது குயவனுடைய கையில் இருந்து உருவாக்கப்பட்டு அது ஒரு கனமான ஒரு பாத்திரமாய் அல்லது அது குயவனுடைய விருப்பத்தின்படி அது வணையப்பட்டது போல அந்த களிமண் கடந்து போன பாதை, எந்த இடத்துல இருந்து இந்த களிமண் ஒரு பாத்திரமாய் மாற்றப்பட்டது, பிரயோஜனத்துக்குரிய பாத்திரமாய் மாற்றப்பட்டதுங்கிறது தான் நம்ம இந்த நாளில் நம்ம தியானிக்க போகிறோம். ஒரு குயவன் ஒரு பாத்திரத்தை வணைவதற்கு அதற்குரிய சில மூலதனமான பொருட்கள் தேவை. இப்போ ஒரு சமையல் எடுத்துக்கிட்டோன்னா, சமையலுக்கு பார்த்தோன்னா அதற்குரிய பொருட்கள் நமக்கு தேவை. ஒரு குழம்பு வைக்கணும், அதுக்குரிய காய்கறி வேணும், பொருட்கள் அதாவது சமையல் பண்ணுற பாத்திரங்கள் அந்த மாதிரிப்பட்டது வேணும். அப்புறம் என்ன வேணும்? மசாலா வேணும், உப்பு வேணும். அப்புறம் என்ன, அது சமைச்சு எடுக்கிறதுக்கு நெருப்பு வேணும். இப்படி எல்லா பொருட்களும் இருந்தால் தான் என்ன செய்ய முடியும்? சமையல் பண்ண முடியும். காய்கறி இருக்குது அதனால் சமையல் பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் என்ன செய்ய முடியாது? செய்ய முடியாது. எல்லா பொருட்களும் இருந்தால் தான் என்ன செய்ய முடியும்? சமையல் பண்ண முடியும். அதுபோல் இந்த களிமண், குயவன் கையில் அந்த களிமண் இருக்குன்னா, அந்த களிமண் வருவதற்கு ஒரு பல காரியங்கள் தேவை. எல்லாம் சேர்ந்து அந்த காரியங்களெல்லாம் நடந்த பிற்பாடு தான் அது முழுமையான ஒரு களிமண்ணாய் மாறி அதை என்ன செய்ய முடியும்? ஒரு பாத்திரமாக என்ன செய்ய முடியும்? அதை வணைய முடியும். அது அவ்வளோ ஈஸியாக, நம்ம நினைக்கிறது போல் களிமண் ஈஸியாக கிடைக்காது. நம்ம அநேக சின்ன பிள்ளைங்களாக இருக்கும்போது களிமண் வச்சு விளையாடிருப்போம். அது எப்படி விளையாடிருப்போம்? இப்போ பார்த்தீங்கன்னா கடைகளில் இன்ஸ்டண்ட்டாக என்ன கிடைக்குது? க்ளே கிடைக்குது. குழந்தைங்களுக்கு வாங்கி கொடுக்குறோம் கலர் கலராக. பிள்ளைங்க என்ன செய்கிறாங்க? அதை வச்சு பொருட்கள்லாம் செஞ்சு விளையாடுறாங்க. ஆனால் முன்னாடி உள்ள நாட்களில் பார்த்தோன்னா, நாங்களும் சின்ன பிள்ளையெல்லாம் இருக்கும்போது வீடு கட்டுறதுக்கெலாம் ஆற்று மணல் அடித்து போட்டிருப்பாங்க. அதில் பார்த்தா சின்ன சின்ன கருப்பு கலரில் உருண்டையாக கிடக்கும். அது என்னது? களிமண். அதை எடுத்து என்ன செய்வோம்? நமக்கு விருப்பம் போல் அது என்ன செய்வோம்? நம்மளால் நமக்கு எப்படி செய்ய தெரியுமோ அதுபோல் என்ன செய்வோம்? தோசைக்கல் செய்வோம், பிளேட் செய்வோம், சின்னதாக சட்டி மாதிரி செய்வோம். அவ்வளோதான் என்ன செய்ய முடியும்? நம்மளால் செய்ய முடியும். அப்படி செஞ்சு அதை வச்சு நம்ம அநேக சின்ன பிள்ளைகளை விளையாடிருப்போம். ஆனால் உண்மையான ஒரு மண் பாண்டம் செய்யப்படுவதற்கு அந்த சின்ன அந்த களிமண் வச்சு என்ன செய்ய முடியாது? செய்ய முடியாது. அதற்கு நிறைய ஒரு பானை செய்யணும், அதுக்கு ஏற்ற களிமண் நிறைய என்ன தேவைப்படும். இன்னொரு பொருள் செய்யணும், ஒவ்வொரு பொருளுக்கும் தக்க அதோடைய சைஸுக்கு தக்க களிமண் என்ன செய்யும்?
தேவைப்படும். அப்போ பாருங்க, அதற்குரிய காரியங்களை ஒரு குயவன் என்ன செய்யணும், கரெக்டாக செஞ்சு அவங்க அதை கரெக்டான அந்த ப்ராசஸ் பண்ணி அவங்க கொண்டு வந்தால் தான் என்ன செய்ய முடியும், ஒரு அழகான ஒரு மண் பாண்டத்தை ஒரு குயவனால் செய்ய முடியும். அதற்காக அவங்க என்னென்ன காரியங்களை செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி தான் நம்ம இன்னைக்கு தியானிக்கிறோம். முதலாவதாக பார்த்தீங்கன்னா அவங்க என்ன ஒரு குயவன் ஒரு களிமண்ணை ரெடி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு அவங்க என்ன செய்வாங்கன்னா, ஒரு இடத்துல இருந்து களிமண்ணை தேர்ந்து கொண்டு வருவாங்க. இப்போ நம்ம நினைக்கிற போல எல்லா மண்ணையும் எடுத்து என்ன செய்ய முடியாது, களிமண்ணா ரெடி பண்ண முடியாது. இப்போ மண் இருக்கு, கடல் மண் இருக்குது, ஆற்று மணல் இருக்குது. அந்த மணலெல்லாம் வச்சு என்ன செய்ய முடியாது, ஒரு பொருளை வந்து நம்மளால் உருவாக்க முடியாது. ஏன்னா அது வந்து அந்த என்ன சொல்கிறது, அது சேர்ந்து அப்படி டைட் ஆகக்கூடிய தன்மை அந்த மண்ணுக்கு கிடையாது. ஆனால் வந்து இந்த களிமண்ணின் அனுபவத்தை பார்த்திங்கன்னா அது வந்து ரொம்ப ரொம்ப சாஃப்டான மண். அதாவது மணலின் தன்மையே இல்லாமல் வெறும் மண். அதாவது நம்ம செம்மண் இருக்கும், செம்மண்ணை நம்ம பார்த்தோன்னா கடைசியில் ஒரு இடத்துல கலக்கிட்டு ஊற்றி பார்த்தா கீழே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்டான மண் என்ன செய்யும், படிஞ்சிருக்கும். அந்த மாதிரிப்பட்ட மண்ணை வச்சு தான் என்ன செய்ய முடியும்னா ஒரு களிமண்ணை வந்து ரெடி பண்ண முடியும். எல்லா மண்ணை கொண்டும் என்ன செய்ய முடியாது, களிமண்ணை உருவாக்க முடியாது. ஒரு தொழித்தன்மை கொண்ட மண்ணை வச்சு தான் என்ன செய்வாங்கன்னா களிமண்ணை ரெடி பண்ணுவாங்க. அதுக்கு அவங்க வந்து எங்கே போய் இவங்க இந்த குயவன், அதாவது இந்த மண் பானை செய்கிறவங்க, இப்போ நம்ம ஊர்லலாம் கூட பார்த்திங்கன்னா இந்த பார்வதி சுங்காங்கடை போகிற வழியில் கூட அந்த ஒரு பெரிய குளம் இருக்கும். அந்த குளத்து பக்கத்தில் மண்பானைலாம் செய்கிற ஒரு இடம் இருக்கும். அவங்களாம் எங்கேருந்து இந்த மண்ணை எடுக்கிறாங்கன்னு சொல்லி பார்த்தோன்னா, குளத்துக்கு பக்கத்தில் அந்த சைடில் இப்போ ஆறு ஓடுதுன்னா ஆற்றுக்கு நடுவில் பார்த்திங்கன்னா மணல் கிடக்கும். ஆனால் ரெண்டு சைட்லேயும் பார்த்திங்கன்னா மண் வந்து ரொம்ப இறுக்கமான மண்ணாட்டு அது அப்படி இருக்கும். அந்த இது ஓடி ஓடி தான் பெரிய ஒரு ஆறே உருவாகும். இப்போது அந்த இடத்துல வந்து அந்த மாதிரிப்பட்ட மண்ணை எடுத்து தான் என்ன செய்வாங்கன்னா களிமண்ணை ரெடி பண்ணுவாங்க. குளத்துக்கு பக்கத்தில், குளத்துக்கு அடியில் பார்த்தோன்னா எப்படி இருக்குன்னா, தண்ணி தேங்கி நிற்கிற இடத்துல பார்த்தா அந்த களிமண் வந்து அந்த மண் வந்து எப்படி நல்ல அந்த தொழித்தன்மையோட மண் வந்து இருக்கும். அப்படிப்பட்ட இடத்துல இருந்து தான் என்ன செய்கிறாங்க, எடுத்துருவாங்க. இப்போ ரொம்ப ஒரு வெள்ளம், ஒரு இடத்துல வெள்ளம், இப்போ நல்லா மழை பெய்யுதுன்னா மண் போல் இருக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா ஓடி போன பிற்பாடு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அந்த நம்ம சொல்கிற மாதிரி அந்த சாஃப்டான மண்ணுகள் கிடக்கும். நிறைய பேர் நம்ம அதை நோட் பண்ணியிருப்போம். அந்த மாதிரிப்பட்ட இடங்கள் வந்து என்ன செய்வாங்கன்னா இந்த மண்ணை எடுத்துகிட்டு வருவாங்க. இந்த மண்ணை அப்படி கொண்டு வரது அவங்களுக்கு வந்து அவ்வளோ ஈஸியான காரியம் கிடையாது. அதுக்கு கூட அவங்க வந்து நிறைய அவங்க பிரயாசங்கள் அவங்க எடுக்க வேண்டியிருக்கும். இப்படி நீர்நிலைகள் உள்ள இடங்களில் இருந்தால் என்ன செய்வாங்கன்னா இந்த களிமண்ணை கொண்டு வருவாங்க. இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா, நம்ம வயல் பார்த்துருப்போம். வயல் காஞ்ச பிறகு பார்த்திங்கன்னா அது வந்து வெடிச்சிருக்கும். அந்த வெடிச்ச தன்மையில் இருக்கிற அந்த மண்ணுக்குள்ளே களிமண்ணுக்குரிய தன்மை வந்து அதிகமாக இருக்கும். ஏன்னா அது வந்து அந்த மண்ணு போல் ஒத்தையாக அதால் என்ன செய்ய முடியாது, போக முடியாது. அது வந்து ரொம்ப இறுக்கமான ஒரு அனுபவம் உடைய ஒரு மண்ணை கொண்டு தான் என்ன செய்வாங்கன்னா அந்த களிமண்ணை வந்து உருவாக்குறாங்க. தேவனும் கூட பார்த்தீங்கன்னா நம்மளை வந்து ஒரு இடத்துல இருந்து தான் ஆண்டவர் நம்மளை கொண்டு வந்திருக்காங்க. இப்போ நம்ம யோசித்து பார்த்தா நம்மளை ஏசப்பா எங்கேருந்து கொண்டு வந்திருக்காங்கன்னா என்ன சொல்லுவோம், நாங்கள் எங்கள் வீட்டில் இருந்து வந்தோம், நாங்கள் கடைக்கு போயிட்டு சர்ச்சுக்கு வந்தோம் அப்படி சொல்லுவோம். ஆனால் உண்மையான அனுபவம் வந்து கர்த்தர் நம்மளை கொண்டு வந்த இடம் அப்படின்னு சொன்னோன்னா, இவர் யாக்கோபு சொல்கிறாரு, ஊழையிடுதலான வனாந்திரமான பாழான இடத்துலேருந்து கர்த்தர் என்னை தெரிந்து கொண்டார் அப்படின்னு சொல்லி யாக்கோபு அவருடைய கடந்து வந்த பாதையை குறித்து சொல்கிறாரு. நம்முடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் நம்மளை எங்கேருந்து கொண்டு வந்தாங்க, நம்ம லைஃப்பை நம்ம திரும்பி பார்த்தோம்னா சங்கீதம் 40:2 நம்ம வாசித்தோமானால், பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலும் இருந்து என்னை தூக்கி எடுத்து என் கால்களை கண்மலையின் மேல் நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தி. பார்த்தீங்கன்னா பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலும் இருந்தால் கர்த்தர் என்ன செஞ்சாங்க, நம்மளை தூக்கி எடுத்தாங்க. ஒருவேளை எழுத்தின் பிரகாரமாக பார்த்தா நம்ம நினைக்கலாம், இங்கே நான் குழிக்குள்ளே கடந்து ஏசப்பான தூக்குனாங்களே, யோசேப்பு குழிக்குள்ளே கடந்தாரு, ஏசப்பா தூக்குனாங்க. நான் எந்த குழிக்குள்ளே கடந்தேன், எந்த சேற்றில் நான் கடந்து இருந்தேன், ஏசப்பா எங்கேருந்து தூக்குனாங்க அப்படின்னு ஒருவேளை நம்ம நினைக்கலாம். ஆனால் உண்மையாக நம்ம லைஃப்பை நம்ம ஒரு வாட்டி திரும்பி பார்த்தோன்னா, நம்ம இந்த பைபிள் இன்னொரு கன்வெர்ட்டர் தான் ஈஸி தமிழ் அப்படிங்கிற ஒரு பைபிள் உண்டு. அந்த பைபிளை பார்த்தீங்கன்னா எப்படி சொல்லியிருக்குன்னா, அழிவின் குழியிலிருந்தும் சேறு நிறைந்த பள்ளத்தாக்கிலிருந்து தான் ஆண்டவர் என்ன செஞ்சாங்களாம், நம்மளை எடுத்தாங்களாம். இப்போ பாருங்கள், ஒரு அழிவின் மரணத்துக்கு ஏதுவான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்த நம்மளை தான் ஏசப்பா என்ன செஞ்சாங்க, இந்த நித்திய ஜீவனுக்கு என்ன
செய்திருக்காங்க, நம்மளை மீட்டு கொண்டு வந்திருக்காங்க. பாவ குழியில் சிக்கி பாவ சேற்றில் நம்ம என்ன செய்து கொண்டு இருந்தோம், புரண்டு கொண்டு இருந்தோம். ஒரு செகண்ட் நம்ம வந்து கண்ண மூடி நம்ம லைஃப்பை நம்ம திரும்பி பார்த்தோன்னா தெரியும் நம்ம எந்த இடத்துலேருந்து இன்னைக்கு இந்த இடத்துக்கு நம்ம கொண்டு வரப்பட்டிருக்கோம். ஒருவேளை நம்ம நினைப்போம், பாவம் ரொம்ப நான் அப்படி பாவம்லாம் செய்யலை, பாவத்தின் குழியிலேருந்து இயேசப்பா என்ன கொண்டு வந்தாங்கன்னு சொல்கிறதுக்கு பெருசாக இல்லை. ஆனால் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு குழியின் அனுபவம் காணப்பட்டிருக்கும். சிலர் பாவத்தின் அனுபவத்திலிருந்து ஆண்டவர் வந்து என்ன செஞ்சுருப்பாங்க, அவங்கள கொண்டு வந்திருப்பாங்க. ஏன்னா அந்த பாவத்தினால அவங்க வந்து ரொம்ப இனி வாழவே முடியாது, இந்த சமுதாயத்தில் வாழ்கிறதுக்குரிய வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற ஒரு அனுபவத்தில் ஒதுக்கப்பட்டு இருக்கிற அனுபவத்தில் இயேசப்பா தேடி வந்து என்ன செஞ்சுருப்பாங்க, ரட்சித்திருப்பாங்க. சிலர் பார்த்தீங்கன்னா வெளியரங்கமாகவே ஆண்டவர் என்ன செஞ்சிருப்பாங்க, தரிசனமாயிருப்பாங்க. உண்மையான தெய்வம் யாரு அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டின் அவங்களுக்குள்ள உண்டாயிருக்கும். அப்போ இயேசப்பா என்ன செஞ்சிருப்பாங்க, அவங்களுக்கு பல விதத்தில் தரிசனமாகி ஒரு வெளிச்சமா சிலுவையின் காட்சி அப்படி அநேகருக்கு என்ன செஞ்சிருக்காங்க, இயேசப்பா தரிசனமாகி அவங்களுடைய வாழ்க்கையில இயேசப்பா வந்திருக்காங்க. ஆனால் சிலருடைய வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா வியாதி ஒரு குழியின் அனுபவத்தில் இருக்கும். வியாதியின் பாதையில தான் சிலர் அநேகர் என்ன செஞ்சிருப்போம், ரட்சிக்கப்பட்டிருப்போம். பாருங்க, மோஸ்ட்லி நம்ம கிறிஸ்டின்ஸ்னா எழுத்தன் ஆவிக்குரிய சபை ஐக்கியம் இல்லாமல் நம்ம வந்து முதலாவது வந்து பாரம்பரியத்தின் அனுபவத்தில் இருக்கும்போது ஆண்டவர் நம்மளை எங்கேருந்து மீட்டு கொண்டு வந்திருப்பாருனா ஒரு வியாதியின் குழியின் அனுபவத்துக்குள்ளே கடந்திருப்போம். அப்போ தான் இயேசப்பா என்ன செஞ்சுருப்பாங்க, நான் தான் உன் பரிகாரி, நான் உனக்கு சுகம் தருவேன்னு சொல்லி என்ன செஞ்சுருப்பாங்க, நம்மளை மீட்டு கொண்டு வந்து இந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை இயேசப்பா நமக்கு தந்திருப்பாங்க. சிலர் கடன்னால நீ செத்துடலாம், இதுக்கு மேலே வாழ வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற ஒரு அனுபவத்தில் இருந்திருப்போம். அந்த இடத்துல இருந்து ஆண்டவர் நம்மளை தூக்கிட்டு வந்திருப்பாங்க. சிலருக்கு ஏன் என்னன்னு தெரியாமலே ஒரு கவலை என்ன செய்யும், வாட்டி வதைக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா பழைய காட்களில் பார்த்தீங்கன்னா செவரெல்லாம் எழுதி போட்டிருப்பாங்க, நீ தேடுகிற நிம்மதி இயேசு தருவார். அந்த வார்த்தையை பார்த்து சிலர் தொடப்பட்டிருப்போம். சிலர் பார்த்தீங்கன்னா செய்வினை, பில்லி சூனிய கட்டு, இந்த மாதிரி பிசாசுடைய போராட்டங்கள், அசுத்தாவின் தொந்தரவுனால என்ன செஞ்சிருப்போம், சிலர் ரட்சிக்கப்பட்டு ஆண்டவர்கிட்ட என்ன செய்திருப்போம், வந்திருப்போம். சிலர் சந்தோஷம் சமாதானமே இருக்காது, எந்தவித இளைப்பாறுதலுக்குரிய வழியுமே இல்லைங்கிற அனுபவத்தில் வாழ்ந்துட்டு இருந்திருக்கலாம். அந்த இடத்துல இயேசப்பா என்ன செஞ்சிருப்பாங்க, தம்முடைய சந்தோஷத்தை என்ன செஞ்சிருப்பாங்க, நமக்கு தந்து இந்த அனுபவத்துக்குள்ள என்ன செஞ்சிருப்பாங்க, நம்மளை மீட்டு வந்திருப்பாங்க. இப்படி நம்ம ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு விதமான குழியின் அனுபவத்தில், ஒவ்வொரு விதமான சேற்றின் அனுபவத்தில் என்ன செஞ்சிருப்போம், புரண்டு கொண்டிருப்போம். வியாதியா, ஐயோ அந்த வியாதியிலேருந்து என்ன செய்ய முடியாது, மீண்டு வரவே முடியாது. இந்த வயசுல இந்த பிள்ளைக்கு இந்த வியாதியா, இந்த வயசுல நான் சாக போறேனா அப்படிங்கிற ஒரு அனுபவத்தில் இருந்திருப்போம். அந்த இடத்துல இந்த இயேசப்பா என்ன செஞ்சிருப்பாங்க, நம்மளை தூக்கி கொண்டு வந்திருப்பாங்க. இன்னைக்கு இயேசப்பா நமக்கு சுகம் தந்ததுனால அதில் நின்றுட்டு நம்ம என்ன செய்வோம், ரொம்ப இதான் இயேசப்பா எனக்கு என்ன செஞ்சுட்டாங்க, இயேசப்பா எனக்கு எனக்கு என்ன உதவி செஞ்சாங்கன்னு ஒருவேளை நம்ம நினைக்கலாம். ஆனால் உண்மையா நம்முடைய அந்த பூர்வீகமான, அதாவது நம்ம எடுக்கப்பட்ட இடத்த நம்ம திரும்பி பார்த்தோன்னா எந்த இடத்துல கர்த்தர் நம்மை தொட்டார் அப்படிங்கிறத என்ன செய்ய முடியும், நம்மளால் அறிய முடியும். இப்போ சில பிள்ளைங்களை பார்த்தீங்கன்னா வளரும்போதே எப்படி தான் வளருவாங்க, பெந்தேகோஸ்தே அனுபவத்தில் வளருவாங்க. இப்போ நம்ம பிள்ளைங்களாம் இருக்காங்க, வளரும்போதே பெந்தேகோஸ்தே அனுபவம். ஆனால் உண்மையாக பார்த்தா இவங்களுக்கு ஒரு ரட்சிப்பின் அனுபவம் வரும். அந்த அனுபவம் எப்போ வரும்னா, இதே போல் ஒரு குழியின் அனுபவத்தில் ஒவ்வொருடைய வாழ்க்கை என்ன செய்யும், கடந்து போகிற ஒரு இடம் இருக்கும். அந்த நேரத்தில் அவங்க என்ன செய்வாங்க, இயேசுவை தங்களுடைய வாழ்க்கையில் உண்மையான ரட்சகராய் ஏற்றுக்கொள்வாங்க. அப்போ தான் என்ன செய்யும், இந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை அவங்களால உணர முடியும். கர்த்தர் என்னுடைய குயவன் என்ன எங்கிருந்து தூக்கி கொண்டு வந்தாரு, யாருமே பார்க்காத ஒரு இடம், ஒரு ஆத்துக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு மண்ணை போல நான் இருந்தேன், குளத்துக்கு அடியில இருக்கிற மண்ணை போல நான் இருந்தேன். என்னை கேட்க ஆள் இல்லை, என்னை விசாரிக்க ஆள் இல்லை, நீ எல்லாம் தேவையே இல்லை, நீ எல்லாம் வாழ்ந்து என்ன பிரயோஜனம், நீ உன்னை பெற்றதுனால எங்களுக்கு எந்த பிரயோஜனமே இல்லை அப்படின்னு அநேக காரியங்கள், பல சாப கட்டுகள் வந்து பார்த்தீங்கன்னா சில குடும்பங்கள்ல தலைமுறையாக சாபங்கள் என்ன செய்யும், தொடர்ந்து வந்து கொண்டு இருக்கும். அப்படிப்பட்ட சாபத்துலேருந்து விடுபட முடியாமல் இருந்திருக்கும். அந்த நேரத்தில் கூட ஏசப்பா என்ன செஞ்சுருப்பாங்க, நம்மளை மீட்டு கொண்டு வந்திருப்பாங்க. ஒரு செகண்ட் நம்ம யோசித்து பார்ப்போம். அப்போ நம்ம உண்மையாக சொல்கிறோம், நம்முடைய மனது என்ன செய்யும், நன்றியினால் என்ன செய்யும், தேவனை துதிக்கும். ஏன்னா இப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தில் இருந்தால், மனுஷங்க கை கொண்டு தொட முடியாத ஒரு அனுபவத்தில், ஒரு சாக்கடையின் அனுபவத்துக்குள்ளெல்லாம் நான் வாழ்ந்துட்டு இருந்தேன், ஏசப்பா நான் இங்கே இருந்தால் கொண்டு வந்து இந்த இடத்துக்கு வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கும் போது நம்மளை அறியாமல் என்ன செய்யும், நமக்குள்ள
ஒரு ஆனந்த கண்ணீரின் அனுபவம் உண்டாகும். இப்படிப்பட்ட இடத்துல இருந்து ஆண்டவர் என்ன செஞ்சிருக்காங்க, நம்மளை தூக்கி கொண்டு வந்திருக்காங்க. நம்மளுடைய சுய பிரயாசமோ நம்மளுடைய எந்த ஒரு இதுவுமே இல்லை. நம்ம யாராவது நினைச்சோமா, நம்ம ரட்சிக்கப்பட்ட நாட்களுக்கு முன்னாடி உள்ள கொஞ்சம் நாட்களை யோசித்து பாருங்க. யாராவது நான் இப்படி ஒரு ஆலயத்துக்கு போவேன், இப்படி உட்கார்ந்து ஆண்டவரை ஆராதிப்பேன் அப்படின்னு சொல்லி யாராவது நினைச்சிருப்போமா? நினைச்சிருக்க மாட்டோம். ஆனா பாத்தீங்கன்னா ஆண்டவர் நம்மளை முன்குறித்ததுனால, கர்த்தர் நம்ம தெரிந்து கொண்டதுனால கர்த்தர் நம்மளை இந்த இடத்துல கொண்டு வந்திருக்கிறாங்க. ரோமர் 9:24 வாசித்து பார்த்தா, யூதரில் இருந்து அல்ல புறஜாதிகளில் இருந்தும் கர்த்தர் என்ன செஞ்சிருக்காரு, நம்மை அழைத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுது. பார்த்தீங்கன்னா அநேகர் என்ன நினைப்பாங்க, கிறிஸ்டியன்ஸுக்கு தான் யாரு ஏசப்பா கடவுள், ஆனால் எங்களுக்கெல்லாம் எங்க தெய்வம் இருக்காங்க அப்படின்னு சொல்லி சிலர் நினைக்கலாம். ஆனால் உண்மையாக பார்த்தோம்னா பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்கென்று தெரிந்து கொண்டிருக்கிறார். நம்மளை கர்த்தர் பார்க்குறாங்க. நம்ம எங்கே பிறந்தோம், எங்கே வளர்ந்தோம், நம்ம என்ன ஜாதி, என்ன கோத்திரம், என்ன மதம், எதையுமே ஏசப்பா பார்க்கல. ஏசப்பா பார்க்கறது ஒன்னே ஒண்ணுதான், இவன் எனக்கு தேவையா அப்படிங்கிற ஒன்றை மட்டும் தான் பார்க்குறாங்க. நித்திய ஜீவனுக்கு என்று பெயர் எழுதப்பட்ட ஒருவரை கூட ஏசப்பா என்ன செய்ய மாட்டாங்க, விட மாட்டாங்க. அப்படி ஏசப்பா நம்மளை குறித்து எழுதியிருந்தனால தான் இன்னைக்கு என்ன செஞ்சிருக்காங்க, அவருடைய சமூகத்தில் என்ன செஞ்சிருக்காங்க, கர்த்தர் நம்மளை கொண்டு வந்திருக்கிறாங்க. இப்படி ஆண்டோடைய பார்வையில் இருக்கிற ஒரு களிமண்ணா நம்ம என்ன செய்திருக்கிறோம், மாற்றப்பட்டு இந்த இடத்துக்கு கொண்டு வரப்பட்டிருக்கோம். ரெண்டாவதாக பார்த்தோன்னா, இந்த களிமண் அடுத்த எந்த இடத்த, அதாவது இப்போ இந்த ஒரு இடத்துல இருந்து தேர்ந்தெடுத்தாங்க, எடுக்கப்பட்ட இந்த மண் எங்கே வருதுன்னு சொல்லி பார்த்தோன்னா, எரேமியா 18:2 வாசிக்கும் போது, எரேமியா 18:2 வாசிச்சா, நீ எழுந்து குயவன் வீட்டிற்கு போ, அங்கே என் வார்த்தைகளை உனக்கு தெரிவிப்பேன் என்றார். குயவன் வீட்டிற்கு இந்த மண் கொண்டு வரப்படுகிறது. எங்கேயோ ஆத்துல, குளத்துல, ஏரியில, கடல்ல எங்கேயோ இருந்துட்டு இருந்தோம். எங்கேயோ இருந்து ஏசப்பா என்ன செஞ்சிருக்காங்க, குயவன் வீட்டிற்கு நம்மளை கொண்டு வந்திருக்கிறாங்க. குயவன் வீடு அப்படின்னு சொல்லி பார்த்தாலே அது என்னதான், ஒரு ஜப வீட்டின் அனுபவத்தை தான் இது காண்பிக்கிறது. ஏசாயா 56:7 வாசிக்கும் போது, ஏசாயா 56:7 வாசிக்கும் போது வாசிங்க. நான் என் பரிசுத்த பர்வதத்துக்கு கொண்டு வந்து என் ஜெப வீட்டிலே அவர்களை மகிழ பண்ணுவேன். அவர்களுடைய சர்வாங்க தகனங்களும் அவர்களுடைய பலிகளும் என் பலிபீடத்தின் மேல் அங்கீகரிக்கப்பட்டிருக்கும். என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கும் ஜெப வீடு என்னப்படும். பார்த்தீங்களா, ஆண்டவர் என்ன சொல்றார், என் ஜெப வீட்டிலே கொண்டு வந்து அவர்களை மகிழ பண்ணுவேன். பார்த்தீங்கன்னா நம்ம ஒவ்வொருத்தரும் அப்படிப்பட்ட அந்த பாழான அனுபவத்திலிருந்து மீட்கப்பட்டு நம்ம கர்த்தருடைய வீட்டின் அனுபவத்துக்குள்ளே வரும்போது நம்முடைய இருதயங்கள் என்ன செஞ்சுருக்கோம், மகிழ்ச்சியினால நிரம்பக்கூடியதாக காணப்படும். ஒவ்வொருத்தரும் சொல்கிறோம், என்ன சொல்கிறோம், இது அப்பா வீடு அப்படின்னு சொல்லி என்ன சொல்கிறோம், எங்கள் அப்பா வீடு. எழுத்தின் பிரகாரமாக அப்பா வீடுன்னு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இடம் இருக்கு. ஆனால் எல்லாரும் சந்தோஷமாக ஒன்றா சொல்கிறது எதுதான், தேவ சமூகத்தை தான் என்ன சொல்கிறோம், எங்கள் அப்பா வீடு, எங்கள் அப்பா வீட்டுக்கு நான் போகிறேன், எங்கள் அப்பா வீட்டில் நான் தங்கி இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்கிறோம், சொல்கிறோம். தேவ சமூகத்தில் வாழ்கிற ஒரு வாழ்க்கையின் அனுபவம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. நம்ம உலகத்தோடு வாழும்போது ஒவ்வொருத்தரும் எங்கெங்கேயோ வாழ்ந்துட்டு இருந்தோம். குடிகாரங்களாக இருக்கும்போது எங்கே வாழ்ந்துட்டு இருந்தோம், குடிச்சிட்டு ரோட்டில் கடந்தோம், வீட்டில் நம்மளை ஏற்றுக்க மாட்டாங்க, பார்த்திங்கன்னா பாரில் இருந்துட்டு இருந்தோம். அப்படி மோசமான அனுபவத்தில் இருந்தோம். சிலர் பார்த்திங்கன்னா தேட்டரின் அனுபவத்தில் வாழ்ந்துட்டு இருந்திருப்போம். அப்படி ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு பாதி பேர் ஹாஸ்பிட்டல்லையே வாழ்க்கையை கடத்தியிருப்போம். வருஷக்கணக்காக மாதக்கணக்காக ஹாஸ்பிட்டலில் இருந்த அனுபவங்கள் இருக்கும். பார்த்திங்கன்னா அதுதான் என்ன, நம்ம வீடாக மாற்றப்பட்டிருக்கிற ஒரு அனுபவம் காணப்படும். ஆனால் என்னைக்கு ஏசப்பா நம்மளை தெரிந்து கொண்டாங்களோ, தெரிந்து கொண்ட நாள் முதற்கொண்டு ஆண்டோடைய சமூகம் நம்முடைய வீடாக என்ன செய்திருக்கு, மாற்றப்பட்டிருக்கு. என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கும் ஜப வீடு எனப்படும். இப்போ ஜப வீட்டின் அனுபவத்தில், தேவ சமூகத்தின் அனுபவத்தில் தங்கக்கூடியவங்களாக காணப்பட்டோம். பாருங்க, ரட்சிக்கப்பட்ட உடனே என்ன செஞ்சோம், கர்த்தருடைய சமூகத்துக்கு ஓடோடி வரக்கூடியவங்களாக காணப்பட்டோம். நமக்கு கிடைக்கிற டைமில் வீட்டில் இருந்தால் கூட என்ன செய்தோம், கர்த்தருடைய சமூகத்தில் உட்கார்ந்து ஜெபிச்சோம், பாட்டு பாடினோம், ஆராதிச்சோம், பைபிள் வாசித்தோம். தேவ சமூகத்தின் அனுபவத்தை நம்மளே என்ன செய்துக்கிட்டோம், கர்த்தருக்கு நேரத்தை ஒதுக்குறதுனால நம்ம இருக்கிற இடம் தேவ சமூகமாய் மாற்றப்படுகிற அனுபவத்துக்கு ஒப்பு கொடுத்தோம். ஆனால் இந்த நாட்களில் பார்த்தோம்னா இந்த அனுபவங்கள் நம்முடைய வாழ்க்கையில் ரொம்ப குறைவாக காணப்படுகிறது. ஒரு உபவாச ஜெபம், ஒரு காத்திருப்பு ஜெபம், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆராதனை மட்டும்தான் வந்து போகிற, ஆலயத்துக்கு வந்து போகிற ஒரு ஆராதனை மாத்திரம்தான், சண்டே மாத்திரம்தான் வந்து போகிறோம் அப்படிங்கிற ஒரு அனுபவம் நம்முடைய வாழ்க்கையிலே இருக்கக்கூடாது. நம்முடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு தேவ சமூகத்தின் அனுபவத்தில் வீட்டில் இருந்தாலும் சரி, எங்கே நம்ம போனாலும் வந்தாலும் நம்ம போகிற இடம் ஒரு தேவ சமூகம் உள்ள இடமா மாறணும். நம்மக்கிட்ட ஒருத்தவங்க பேசினாங்கன்னா சொல்லணும், இவங்க கிட்ட பேசும்போது எனக்கு சமாதானம் கிடைக்குது, எனக்கு சந்தோஷம் கிடைக்குது. நம்ம ஒரு ஜப வீடாக, நம்முடைய வாழ்க்கை ஒரு ஜப வீடாக மாற்றப்படணும். ஏன்னா தேவன் அதில் பிரியப்படுறாங்க. நம்மளை ஒருத்தவங்க பார்க்கும்போது இவங்ககிட்ட பேசினா எனக்கு சமாதானம் இல்லை, நிம்மதி இல்லை, இவங்ககிட்ட பேசினா இவங்ககிட்ட நானும் குறை பேசுகிறேன், அவங்களும் குறை தான் பேசுகிறாங்க, இருக்கிற சமாதானமும் தொலைஞ்சி போகுது அப்படின்னு சொல்கிற அனுபவம் உடையவங்களாம் என்ன செய்யக்கூடாது, நம்முடைய வாழ்க்கை காணப்படக்கூடாது. குயவன் வீட்டு
வீட்டிற்கு வருகிற ஒரு மண் எப்படி சந்தோஷப்படுகிறதோ அதுபோல் நம்ம கிட்ட வர்றவங்க என்ன செய்யணும், சந்தோஷப்படுகிற அனுபவத்தில் நம்முடைய வாழ்க்கையும் இருக்கணும். நாமும் கர்த்தருடைய சமூகத்தின் அனுபவத்தில் சந்தோஷத்தை அனுபவிக்கிறவங்களா காணப்படணும். பார்த்தீங்கன்னா நாட்களில் தனி ஜெபத்தின் அனுபவம் ரொம்ப குறைவு. ஆதி அப்போஸ்தலர் நாட்கள், அதாவது இதுக்கு முன்னாடி நம்ம ஜென்ரேஷனுக்கு முந்தின ஜென்ரேஷனில் பார்த்தீங்கன்னா ரட்சிக்கப்பட்டாலே உடனே என்ன உண்டாகும், ஒரே ஜெபம் வேத வாசிப்பு அப்படி அவங்க டைமே அப்படியே ஸ்பெண்ட் பண்ணிடுவாங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா பைபிள் வாசி காலையில் எழுமுனா ஒரு அதிகாரம் வாசிக்கிறதே கஷ்டம். அதான் நம்ம பிரதர் அடிக்கடி சொல்லுவாங்க, கேலண்டரில் போட்டிருக்கிற வசனத்தை வாசிச்சுட்டு என்ன செய்துடுறோம், அப்படியே போயிடுறோம். அப்படியே நம்முடைய வாழ்க்கை என்ன செய்து கடந்து போய், ஏன்னா நம்ம தேவ சமூகத்தின் அனுபவத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கறத விட நம்முடைய வேலைக்கு, நம்முடைய படிப்புக்கு, உலக பிரகாரமான காரியத்துக்கு என்ன செய்கிறோம், இடம் கொடுக்குறோம். அதனால தான் நமக்குள்ளே இருக்கிற ரட்சிப்பின் சந்தோஷம் என்ன செய்து குறைஞ்சி உலக கவலை நமக்குள்ள பெருகக்கூடியதாக காணப்படுது. நம்ம நினைக்கலாம், எனக்கு ஏன் கவலை வருது, எனக்கு ஏன் சங்கடம் வருது, எனக்கு ஏன் இப்படி கண்ணீரின் பாதை வருது அப்படின்னா, உண்மையா தேவ சமூகத்தின் அனுபவத்தில் நம்ம இருக்காததுனால தான் இப்படிப்பட்ட பாதைகள் நமக்கு அனுமதிக்கப்படுகிறது. பார்த்தீங்கன்னா லூக்கால நம்ம வாசிச்சமான வேதம் என்ன சொல்லுதுன்னா, 2வது அதிகாரம் 37வது வசனத்தில், அன்னாள்னு சொல்லி ஒரு விதவை இருக்கிறாங்க. ஏறக்குறை 84 வயதான இந்த விதவை தேவ சமூகத்தை விட்டு நீங்காம இரவும் பகலும் உபவாசித்து ஜெபம் பண்ணி கொண்டு இருந்தாங்களாம். பார்த்தீங்கன்னா அதனால பார்த்தீங்கன்னா அவங்க என்ன செஞ்சாங்க, ஏசப்பா பிறக்கிற அந்த நாட்களில் ஆண்டவரை பார்க்குற ஒரு அனுபவத்தை பெற்றுக்கொண்டாங்க. நாமளும் தேவ சமூகத்தில் இருக்கும்போது என்ன செய்யணும், ஆராதனைக்கு வரோம், பிரசங்கம் கேட்குறோம், அப்புறம் ஏசப்பா அந்த அனுபவத்தை போல் என் வாழ்க்கை மாறணும்னு நினைக்கிறேன். ஆனால் நம்ம தனியாக உட்காந்து ஜெபிச்சாதான் என்ன செய்ய முடியும், நாம் தேவனை தரிசிக்க முடியும். ஏசப்பா நம்ம பார்க்கணும்னா ஏசப்பா கூட நம்ம உட்கார்ந்து பேசி அவரோடு கூட நடக்கிற ஒரு அனுபவம் உடையவங்களாக நம்ம மாற்றப்படும் போது தான் என்ன செய்ய முடியும், நாமும் இந்த அனுபவத்தை பெற்றுக்கொள்ள முடியும். 3வதாக பார்த்தோன்னா, இந்த குயவன் வீட்டுக்கு இந்த களிமண் வந்துட்டு, நான் இன்னைக்கு குயவன் வீட்டுக்கு வந்தாச்சு, நான் இன்னைக்கு சும்மா அப்படியே இருக்கலாம் அப்படின்னு சொல்லி என்ன செய்ய முடியாது, இருக்க முடியாது. இந்த களிமண்ணை கொண்டு வரும்போது இது எப்படி இருக்கும்னா, ஒருவேளை கட்டியாக இருக்கும். இந்த செவருக்கு ஆற்று பக்கத்துலலாம் பார்த்தீங்கன்னா 2 செவர் போல் இருக்கும். அதுலேருந்து வெட்டி எடுக்கிற அந்த மண் எப்படி இருக்கும், கல்லுகள்லாம் கட்டியாக இருக்கும். சில கொஞ்சம் கொஞ்சம் மண் தான் என்ன செய்யும், அப்படி பொடிஞ்சிருக்கும். மற்றபடிலாம் கட்டியாக இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா மரத்தோர வேர்கள், செடிகள் என்ன செய்யும், அப்படியெல்லாம் இருக்கும். நிறைய தூசி இருக்கும், துரும்பு இருக்கும், சில இரும்பு ஆற்றுல அடிச்சுட்டு வந்த இரும்புகள் ஏதாவது அதில் சொருவி இருக்கும். அப்படி அந்த மண்ணில் நிறைய வேண்டாத பொருட்கள் இருக்கும். இந்த பொருட்கள்லாம் என்ன செய்யும்னா குயவன் வீட்டுக்கு வரும்போது சுத்திகரிக்கப்படுகிறது. 3வதா பார்த்தோன்னா, இந்த களிமண்ணுக்குரிய ப்ராசஸ் என்னன்னா, இது சுத்திகரிக்கப்படுது. இதில் காணப்படுகிற கல், தூசி, முள், சில கண்ணாடி துண்டுகள்லாம் கூட என்ன செய்யும், இதில் காணப்படுது. இதெல்லாம் என்ன செய்கிறாங்க, எல்லாத்தையும் நீக்கிறாங்க. இது எப்படி இந்த களிமண் அவங்க கொண்டு அதை ப்ராசஸ் பண்ணுறாங்க அப்படி சொல்லி பார்த்தோன்னா, முதல்ல இந்த மண் இதை கொண்டு வராங்க. அது ரொம்ப பெரிய பெரிய கட்டியாக இருந்ததை அடித்து உடைக்கிறாங்க. உடச்சி குட்டி குட்டியாக அதை உடைச்சிட்டு அப்புறம் அதை என்ன செய்கிறாங்கன்னா, ரொம்ப சின்ன சின்ன உருண்டையெல்லாம் என்ன செய்ய முடியாது, உடச்சி மண்ணாக்க முடியாது. அதனால் அதை ஒரு இதில் ஒரு இதில் குண்டு மாதிரி ஒன்று வச்சு அதில் ஒரு நாள் ஃபுல்லாக ஊற போடுறாங்க. அது ஊறின பிற்பாடு மறுநாள் என்ன செய்றாங்கன்னா, ஒரு ஜல்லடையில் அரைச்சி இன்னொரு பாத்திரத்தில் அதை மாற்றுறாங்க. அதை மாற்றிட்டு அடுத்த 3வது நாள் என்ன பார்த்தீங்கன்னா, மேலே அந்த தண்ணி தெளிஞ்சு கீழே அந்த தொளி மண் அப்படியே டெபாசிட் ஆகிருக்கும். அப்புறம் அதை என்ன செய்கிறாங்க, ஒரு சாக்கில் அல்லது ரொம்ப இதான துணியில் என்ன செய்கிறாங்க, அதை அப்படியே வடிகட்டி அந்த மண்ணை அப்படியே கெட்டி வச்சுருவாங்க. அதுக்கு பிற்பாடு தான் அதுக்கு அடுத்த ப்ராசஸ் பண்ணுவாங்க. அதுபோல் நம்ம வாழ்க்கையிலையும் கூட பார்த்திங்கன்னா, நம்ம தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டு நம்ம இந்த மார்க்கத்துக்குள்ளே நம்ம தேவ சமூகத்தில் அனுபவத்தில் வாழும்போது தான் நம்ம வாழ்க்கையில் இருக்கிற குறைவுகள் என்ன, குற்றங்கள் என்ன அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றா நமக்கு உணர்த்தப்படும். அது வரைக்கும் இந்த மண்ணில் அந்த இதில் இருக்க கல்லையோ மண்ணையோ முள்ளையோ அதை பொறுக்கி போடுறதுக்கு யாரும் இல்லை. இதில் இது இருக்குன்னு சொல்லி ஃபீல் பண்றதுக்கு யாரும் இல்லை. இது குயவன் வீட்டுக்கு வந்த பிற்பாடு தான் பாருங்க, குயவன் என்ன செய்யறாரு, அவருக்கு தேவையான ஒரு பொருளை உருவாக்குவதற்கு என்ன செய்யறாரு, அதுல இருந்து தேவையில்லாத காரியங்களை எடுத்து போடார். அது போல நாமும் இந்த உலகத்துல எப்படியோ வாழ்ந்துட்டு இருந்தோம். கர்த்தருடைய வீட்டின் அனுபவத்துக்கு நம்ம வந்த பிற்பாடு ஆண்டவர், நம்முடைய குயவன் யாருன்னா ஏசப்பா, அவங்க என்ன செய்யறாங்க, நமக்குள்ள காணப்படுற தேவையில்லாத காரியங்கள் என்ன செய்கிறாங்க, எடுக்கிறாங்க. நம்ம செஞ்ச பாவத்தை குறித்த உணர்வு, சில வேளை நம்ம செஞ்சிருக்க நமக்கு பாவனே நமக்கு என்ன செய்ய தெரியாமலே நம்ம செஞ்சுருவோம். ஆனால் ஆண்டவர் என்ன செய்வாங்க, நமக்கு அந்த ஒவ்வொரு காரியத்தையும் நம்ம கர்த்தருடைய சமூகத்தில் இருக்கும்போது ஒவ்வொரு காரியங்களும் என்ன செய்வாங்க, நமக்கு உணர்த்துவாங்க. நம்ம இப்படி இது செஞ்சது தப்பு, இது தப்பு, இதை நான் செய்யக்கூடாது, இதற்கு நான் என்ன செய்யணும், மன்னிப்பு கேட்கணும், இதுக்கு நான் இவங்க கிட்ட போய் ஒப்புரவாகணும், நான் சண்டை போட்டவங்க கிட்ட போய் நான் என்ன செய்யணும், ஒப்புரவாகணும். அப்படி நிறைய
காரியங்களை ஏசப்பா என்ன செய்வாங்க, நமக்கு சொல்லி தருவாங்க. நம்ம மன்னிக்கப்படாத பாவங்கள் மன்னிக்கப்படும்படியா நம்ம அறிக்கை செய்து அதை விட்டு விடும்போது நம்முடைய வாழ்க்கை என்ன செய்யுது, சுத்திகரிக்கப்படுகிறது. நம்ம எப்படி நம்ம சுத்திகரிக்கிறப்ப நம்முடைய வாழ்க்கையில் எப்படி சுத்திகரிப்பு உண்டாகிறது? 1 யோவான் 1:7 வாசித்தோம்னா, 1 யோவான் 1:7 வாசிக்கும்போது, அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடொருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். ஏசப்பாவுடைய ரத்தம் தான் என்ன செய்யுமா, சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். அப்போ நம்ம ஏசப்பாவுடைய சமூகத்துக்கு வந்து ஏசப்பாவுடைய ரத்தத்துக்கு நம்ம ஒப்பு கொடுக்கும்போது ஏசப்பா என்ன செய்கிறாங்க, அவருடைய ரத்தத்தால் நம்மளை கழுவி நம்மளை சுத்திகரிக்கிறாங்க. நம்ம நினைக்கிறோம், நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன், கர்த்தருடைய சமூகத்துக்கு வந்துட்டேன், அதனால வந்து என் பாவெல்லாம் மன்னிக்கப்பட்டுட்டு இத்தனை வருஷம் ஆயிடுச்சு, நான் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்து அபிஷேகம் பெற்று இத்தனை வருஷம் ஆயிடுச்சு, அதனால எனக்குள்ள பாவம் இருக்காது, இனி நான் இயேசுவா ரத்தத்தால் ஒருக்கா கழுவப்பட்டாச்சு, இனி நான் கழுவப்படணும்னு அவசியம் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்துக்கு என்ன இல்லை, வாய்ப்பே இல்லை. நமக்குள் பாவம் இல்லை என்று சொல்லுவோம், ஆனால் நம்ம என்ன செய்வோம், நம்மை நாமே வஞ்சிக்கிறவளா இருப்போம். நம்ம ஏன்னா நம்ம ஒவ்வொரு நாள் நம்முடைய லைஃப்ல நம்ம வந்து நம்மளை அறியாமலே சில தவறுகளை செய்யறோம். அப்போ நம்ம ஒவ்வொரு நாளும் இயேசுவோட ரத்தத்தினால கழுவப்படணும். அறிந்தோ அறியாமலோ செய்கிற பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு நம்முடைய ஜீவியம் எப்போதும் சுத்திகரிக்கப்பட்ட அனுபவத்தில் இருக்கணும். இப்போ ஒரு பாத்திரம் இருக்கு, ஒரு பால் பாத்திரம், பால் காய்க்கிறோம், அந்த பால் காய்ச்சிட்டு இது பால் காய்க்கிற பாத்திரம் தான், இதை இப்படியே வச்சுக்கலாம், இதை இனி கழுவ அவசியம் இல்லை, மறுபடியும் இதில் பால் தானே காய்ப்போம் அப்படின்னு சொல்லி யாராவது வைப்போமா? வைக்க மாட்டோம். நம்ம சமைக்கிறோம், இந்த பாத்திரம் மறுபடியும் நம்ம இதில் இருந்து குழம்பு தான் வைக்க போகிறோம், இது கழுவாண்டா, அப்படியே வச்சு மறுபடியும் சமைக்கலாம் அப்படின்னு வைப்போமா? வைக்க மாட்டோம். ஏன்னா அப்படி நம்ம செஞ்சால் மறுபடியும் சமைக்கும் போது அந்த சமையலும் கெட்டு போயிடும், இந்த பாலும் என்ன செய்திரும், கெட்டு போயிடும். சரி, ஒரு கப்பில் காப்பி குடிக்கிறோம், மறுபடியும் இன்னும் கொஞ்ச நேரம் கழித்து நம்ம அதில் இன்னும் ஒரு கப் காப்பி குடிக்கலாம், அதை வைப்போமா? வைக்க மாட்டோம். அதையே கழுவி தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். அப்படி ஒரு பாத்திரத்தையே கழுவி யூஸ் பண்ற நம்முடைய வாழ்க்கை எப்படி மாற்றப்படணும், நாம எப்படி சுத்திகரிக்கப்படணும்? ஒவ்வொரு நாளும் இயேசுவோட இரத்தத்தினால என்ன செய்யணும், நம்ம சுத்திகரிக்கப்பட வேண்டியது அவசியமாய் காணப்படுகிறது. எபிரேயர் 9:22 வாசித்தோம். எபிரேயர் 9:22 வாசிக்கும் போது அங்கேயும் அதே வார்த்தை சொல்லப்படி எல்லா பாவங்களும் ஆண்டோட இரத்தத்தால தான் என்ன செய்து சுத்திகரிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி வேதம் நமக்கு சொல்லுது. வாசிங்க. நியாயப்பிரமாணத்தின்படி கொஞ்சம் குறைய எல்லாம் இரத்தத்தினாலே சுத்திகரிக்கப்படும், இரத்தம் சிந்துதல் இல்லாமல் மன்னிப்பு உண்டாகாது. பாத்தீங்களா, நம்ம மன்னிப்பு பெறணும், நம்ம சுத்திகரிக்கப்படணும் அப்படிங்கிறதற்காக தான் ஏசப்பா என்ன செஞ்சாங்க, தம்முடைய இரத்தத்தையே என்ன செஞ்சிருக்காங்க, சிந்திருக்காங்க. ஏன்னா அவருடைய இரத்தம் இல்லாம என்ன செய்ய முடியாது, மீட்பு இல்லை என்று வேதம் சொல்லுது. 2 பேதுரு 2:9 கூட என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, நம்ம முன் செய்த பாவங்கள் நம்மளை சுத்திகரிக்கிறது. நம்ம எவ்வளவோ பாவம் செஞ்சிருக்கலாம், அவ்வளோ பாவத்தையும் நீக்கி நம்மளை சுத்திகரிப்பதற்கு என்னது ஆண்டோடைய ரத்தம் தேவையா காண. இப்போ நம்ம ஒரு பாத்திரம் இருக்கு, அந்த சாதம் லேசான அழுக்குனா சோப்பு வச்சு கழுவிடுறோம். அதே கொஞ்சம் கரிஞ்சிருக்கு, கெட்டியா இருக்குன்னு என்ன செய்யறோம், கொஞ்சம் சபினா பொடி போட்டு கம்பியெல்லாம் வச்சு நல்லா தேய்ச்சி கழுவுறோம். ஆனா பாருங்க, நம்முடைய பாவங்கள் எவ்வளோ மோசமா இருந்தாலும் வேதம் சொல்லுது, அவங்களுடைய பாவங்கள் சிவேரஞ்சு இருக்குது, அவ்வளோ செக்க செவேன் காணப்படுறதுல நம்ம பாவம் அவ்வளோ மோசமா இருக்கு. நம்முடைய வாழ்க்கை கரை படிஞ்ச ஒரு வாழ்க்கையா காணப்படுது. ஏசப்பாவுடைய ரத்தத்தால மாத்திரம் தான் என்ன செய்ய முடியும், நம்முடைய எல்லா பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்க முடியும். அப்படி நம்ம பார்த்தீங்கன்னா கர்த்தருடைய வீட்டுக்கு வந்துட்டோம், இப்போ சுத்திகரிக்கப்படுறோம். 4வதா பார்த்தோம்னா ஒரு அடுத்து என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ரோமர் 9:21 வாசிக்கும் போது, ரோமரின் புஸ்தகம் 9வது அதிகாரம் 21வது வசனத்தை வாசித்தா அங்கே வேதம் என்ன சொல்லுகிறது, மிதியிட்டு ஒரே களிமண்ணினாலே குயவன் ஒரு பாத்திரத்தை கனமான காரியத்துக்கும் ஒரு பாத்திரத்தை கனவீனமான காரியத்துக்கும் பண்ணுகிறதற்கு மண்ணின் மேல் அவனுக்கு அதிகாரம் இல்லையோ? பார்த்தீங்கன்னா இங்கே மிதியிட்ட ஒரே களிமண்ணினாலே என்ன செய்கிறாரு, ஒரு குயவன் வந்து ஒரு பாத்திரத்தை வணைகிறார். மிதியிட்ட ஒரே களிமண். இப்போ இவ்வளோ நேரம் இந்த ப்ராசஸ்லாம் நடக்குது. இப்போ இது கூட நம்ம பக்கெட்டில் யூஸ் பண்ண மாற்றி நமக்கு இருக்கிற ஃபெசிலிட்டி பொறுத்து இவ்வளோ ப்ராசஸும் செய்கிறோம். ஆனால் இதுக்கு பிற்பாடு அந்த களிமண் வந்து என்ன செய்யணும்னா, அவங்க சாக்குலையோ துணிலையோ அவங்களுக்கு வசதிப்படி என்ன செய்கிறாங்க வச்சுக்கலாம். ஆனால் அதற்கு பிற்பாடு கண்டிப்பாக அந்த களிமண் என்ன செய்யணும்னா மிதியிடப்படணும். ஏன்னா இப்போ இது வந்து அந்த தண்ணியெல்லாம் ட்ரை ஆகி அந்த களிமண் வந்து ஒரு கெட்டி தன்மையில் இருக்கும். அதாவது எக்ஸாம்பிள் நம்ம பார்த்தோம்னா, சப்பாத்தி மாவு வரவுறோம். சப்பாத்தி மாவு என்ன செய்யறோம், தண்ணி ஊற்றி வரவி அது ஒரு எல்லா மாவும் ஒன்றாயிடுச்சு. ஒன்றான பிற்பாடு நான் சப்பாத்தி செய்தால் அந்த சப்பாத்தி நல்லா வருமா? வராது. அதுக்கு என்ன செய்கிறோம், அதை நல்லா பிசைகிறோம், அடிக்கிறோம், குத்துறோம், என்னெல்லாம் செய்ய முடியுமோ. சிலர் என்ன செய்யணும், வீட்டில் உள்ள அவ்வளோ கோவத்தையும் எதில் தான் காட்டும், சப்பாத்தி மாவில் தான் காட்டும். யாரையும் அடிக்க முடியல, அவங்க பண்ணதுக்கு என்ன செய்வோம், சப்பாத்தி மாவில் வச்சு காய்ச்சி தள்ளிடுவோம். இப்படி மாவு நல்லா என்ன செய்கிறோம்,
அது சாஃப்ட் ஆகுறதுக்காக என்ன செய்யறோம், எவ்வளோ அதை பிசைய முடியுமோ, எவ்வளோ நல்லா வரவுறோமோ அவ்வளோத்துக்கு அந்த சப்பாத்தி என்ன செய்யும், சாஃப்ட் ஆகும். அதே மாதிரி பரோட்டாக்கும் பாருங்கள், எவ்வளோ அவங்க வந்து அந்த மாவை அடிக்கிறாங்களோ அவ்வளோத்துக்கு அவ்வளோ அந்த மாவு என்ன செய்யும், சாஃப்ட் ஆகும். அதனால அந்த சப்பாத்தியோ பரோட்டாவோ என்ன செய்யும், சாஃப்டாக நமக்கு சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். அது ரொம்ப வரவாத சப்பாத்தி பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் நம்ம இழுத்தா அது அந்த பக்கம் போவோம், அந்த பக்கம் இழுத்தா இந்த பக்கம் போது சாப்பிட்றதுக்கு முந்தைய நம்ம ஒரு வழி ஆயிடுவோம். அது போல தான் இந்த களிமண் மிதியிடப்படுறது எதுக்குன்னா, அது வந்து ஒரு பக்குவப்படுத்தப்படுகிற ஒரு அனுபவத்துக்கு வரணும். சும்மா இப்போ ரெடி ஆயிடுச்சு, இந்த மண்ணை எடுத்து நான் பானை உருவாக்குவேன் அப்படின்னு சொல்லி குயவன் செய்வாரானா பானை என்ன செய்யாது, சரியாக வராது. அதை நம்ம சொல்ல மாதிரி இந்த பக்கம் இழுத்து அந்த பக்கம் போகிற சப்பாத்தி மாதிரி அந்த மாவு இருந்தால் அந்த குயவனால் எப்படி அந்த பாத்திரத்தை செய்ய முடியாது. அது வந்து கரெக்டாக என்ன செய்யாது, பொசிஷனுக்கு அவங்களுக்கு வந்து அது வந்து விட்டு தர்ற ஒரு இடம் இருக்காது. ஆனால் நல்லா மிதிக்கப்பட்டு நல்லா அது அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு அந்த அந்த களிமண் வந்து ஒரு அனுபவத்துக்குள்ளே, ஒரு பக்குவப்படுத்தப்படுகிற ஒரு அனுபவத்துக்குள்ளே வரும்போது தான் அந்த அந்த மெட்டீரியல் எப்படி இருக்குன்னா ரொம்ப சாஃப்டாக, அதை செய்வதற்கு லெகுவாக இருக்கும். அது மட்டும் இல்லை, அந்த பொருள் வந்து ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். நம்ம இஷ்டத்துக்கு ரெடி ஆகிட்டுன்னு செய்தோம்னா அது என்ன செய்யாது, நல்லா இருக்காது. அது நல்லா அந்த மண்ணை வந்து மிதியிடணும், நல்லா மிதிச்சு நல்லா அதை சாஃப்ட் பண்ணணும். அதுபோல் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நமக்குள்ளே காணப்படுற சுயத்தின் அனுபவங்கள் என்ன செய்யணும், உடைக்கப்படணும். நமக்குள்ளே காணப்படுகிற ஆணவம், அகம்பாவம், பெருமை, சுயநீதியின் அனுபவங்கள், ஜென்ம சுபாவங்கள், இப்படிப்பட்ட வேண்டாத காரியங்கள்லாம் நமக்குள்ளே என்ன செய்யுது, காணப்படுது. இதெல்லாம் என்ன செய்யணும், நம்ம விட்டு மாற்றப்படணும். நமக்குள்ளே இப்படிப்பட்ட அனுபவங்கள் உடனே என்ன செய்ய, இப்போ பிரசங்கத்தை கேட்கும்போது நம்ம நினைக்கிறோம், ஆண்டவரே உங்களுக்கு போல தாழ்மை எனக்கு வேணும், உங்களை போல அன்பு எனக்கு வேணும், உங்களை போல இசப்பா நான் இருக்கணும், உங்களை போல நீடிய பொறுமையாக இருக்கணும், உங்களை போல பாடுபடணும், உங்களை போல சகிக்கணும், ஒவ்வொருத்தரும் ஒப்பு கொடுக்கணும், அப்படி தானே? ஆனால் பார்த்தீங்கன்னா நான் ஒரு நேரம் நம்ம அதை ஃபாலோ பண்ணால் மறுபடியும் என்ன செய்கிறோம், நம்மளை அறியாமலே அது அந்த 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 காரியங்களை செய்யக்கூடியவங்களாக காணப்படுறோம். நம்முடைய சுயம் என்ன செய்யல, உடைக்கப்படலை. நம்மளை பார்த்து ஒருத்தவங்க ஒரு காரியம் சொன்னாங்கன்னா அதை நம்மளால் என்ன செய்ய முடியலை, சகிக்க முடியலை. நம்ம தப்பே பண்ணியிருக்க மாட்டோம், ஒருத்தவங்க நம்மளை பார்த்து இவங்க இதை செஞ்சாங்க அப்படின்னு சொல்லி நம்ம சொன்னால் நம்ம என்ன செய்வோம், உங்ககிட்ட சண்டைக்கு நிற்போம். ஏன்னா நம்முடைய சுயம் உடைக்கப்படலை. நான் தப்பு பண்ணல, என்ன எப்படி நீங்கள் சொல்லலாம், சுயநீதியில் நின்றுட்டு என்ன செய்வோம், போராடுவோம். சிலர் பார்த்தோன்னா நான் எனக்கு பணம் இருக்குது, எனக்கு வசதி இருக்கு, நான் எப்படி வாழ்வேன் பாரு, என்ன செய்வேன் பாருன்னு சொல்லி நம்ம ஆணவத்தில் அகம்பாவத்தில் நின்று என்ன செய்வோம், நம்முடைய காரியங்களை செய்யக்கூடியவங்களாக காணப்படுவோம். இப்படிப்பட்ட அனுபவங்கள் இருந்தால் என்ன செய்ய முடியாது, குயவன் கையில் இருக்கிற களிமண்ணாக நம்ம மாற்றப்பட முடியாது. ஒரு ட்ரெஸ் இருக்குது, ஒரு ட்ரெஸ்ஸு நம்ம ரெடி பண்ணணும்னா பார்த்தீங்கன்னா அதுக்கு என்ன செய்யணும்னா, ஒரு துணி எடுத்துகிட்டு வந்து அதை வெட்டி அதை நம்ம என்ன மாதிரி ட்ரெஸ் வேணும், ஒரு ஃப்ராக் பண்ணால் ஃப்ராக்குக்கு ஏற்ற விதத்தில் என்ன தேணும் தைக்கணும், இல்லை ஒரு சுடிதார்னா அதுக்கு ஏற்ற, ஒரு சட்டைனா அதுக்கு, ஒரு பேண்ட்டுனா அதுக்கு, இது என்ன பொருளாக அதை உருவாக்கணுமோ அதுக்கேற்ற விதத்தில் என்ன செய்கிறோம், அது ஷேப்புக்கு வெட்டி அதை மிஷினில் வச்சு என்ன செய்கிறோம், தைக்கிறோம். அப்போ அந்த துணி வந்து நான் என்னை இப்படியே தான் இருப்பேன், என்னை வெட்டக்கூடாது, எனக்கு வலிக்கும், என்னை தைக்கக்கூடாது, ஊசி குத்தும்போது எனக்கு வலிக்கும்னு சொன்னால் ஒரு அழகான ஒரு துணி என்ன செய்ய முடியாது, ஒரு வஸ்திரம் ரெடியாக்கப்பட முடியாது. பாருங்கள், சித்திர தையலாடேன்னு சொல்கிறோம், நல்ல எம்ப்ராய்டரி போட்ட ட்ரெஸ், இப்போலாம் ஆரியோ ஒர்க்குன்னு சொல்லி சொல்கிறாங்க. பார்த்தீங்கன்னா அதெல்லாம் பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. அது ஏன் அழகாக இருக்குன்னா, அந்த துணி ரொம்ப குத்தப்படுது, ஊசி வச்சு என்ன செய்கிறாங்க, அதை குத்தி நிறைய பொருட்கள் அதில் வச்சு என்ன செய்கிறாங்க, தைக்கிறாங்க. அதெல்லாம் என்னால் தாங்க முடியாதுன்னு சொன்னால் அந்த ட்ரெஸ் வந்து அவ்வளோ அழகான ட்ரெஸ்ஸாக மாற்றப்பட முடியாது. நாமும் அழகான ஒரு பாத்திரமாக மாறணும் அப்படின்னு சொன்னோன்னா நம்ம வாழ்க்கை என்ன செய்யணும், முதல்ல பக்குவப்படுத்தப்படும். அதை ஏற்றுக்கொள்கிற ஒரு மனசு நமக்கு வேணும். நம்ம விரும்புகிற ஒரு பாதை வந்து நமக்கு அனுமதிக்கப்படாது. இப்போ நம்ம உருவாக்கப்படுவதற்கு நம்ம ஒப்பு கொடுக்கும்போது அந்த பாதை கொஞ்சம் கடினமாக தான் காணப்படும். பாருங்க, எப்படி இந்த ஊசி குத்துற வலிக்குமோ அதுபோல் நமக்கு என்ன செய்யும், வலிக்கும். நம்ம தாழ்த்தப்படும் போது நமக்கு வலிக்கும். இப்போ ஒரு மேட்ச் கீழே கிடக்கு, இந்த மேட்ச் நம்ம அவ்வளோ பேரும் அதில் இருக்க மேட்டை சவுட்டிட்டு தான் என்ன வரோம், சர்ச்சுக்குள்ளே வரோம். ஆனால் அந்த மேட்ச் வந்து என்னை யாரும் சவுட்டாதீங்க, எனக்கு வலிக்குது, நீங்கள் சவுட்டும் போது உங்கள் காலில் உள்ள அழுக்கெல்லாம் என் மேலே படுது அப்படின்னு சொல்லி அந்த மேட்ரு சொல்லும்னா அந்த மேட்ச்னால எந்த பிரயோஜனமும் இல்லை. அதுபோல் அந்த மேட்ச் எப்படி தன்னை ஒப்பு கொடுத்து அதில் கிடக்குதோ அதுபோல் நம்ம என்ன செய்யணும்னா பக்குவப்படுத்தப்படுவதற்கு ஒப்பு கொடுக்கணும். இப்போ நல்ல வயசானவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க நிறைய அனுபவங்கள் சொல்லுவாங்க. யாருமே அந்த ஒரு நிறைவான ஒரு அனுபவத்துக்கு வந்து எடுத்த உடனே என்ன செய்ய மாட்டாங்க, வரமாட்டாங்க. சிலருக்குள்ள இயல்பாகவே சில குணங்கள் இருக்கும், அமைதியாக இருக்கிற குணம் இருக்கும், பொறுமையாக போகிற குணம் இருக்கும், அப்படி இயல்பாக சில குணங்கள் இருக்கும். ஆனால் எல்லாமே ஒரு எல்லைக்கு பிற்பாடு வரும்போது தானாகவே என்ன செஞ்சுருவாங்க, கோவப்பட்டுருவாங்க. ஆனால் சிலருக்குள்ள பார்த்தீங்கன்னா எடுத்த உடனே ஷார்ட் டெம்பர், என்னன்னு சொல்கிறதுக்கு முந்தைய என்ன செஞ்சுருவோம், கோவப்பட்டுருவோம்.
அப்படிப்பட்ட அனுபவங்கள்லாம் இருந்தால் நம்மக்கிட்ட யாரும் என்ன செய்ய மாட்டாங்க, ஈஸியாக வந்து பழகவோ பேசவோ வரமாட்டாங்க. அதற்கு என்ன செய்யணும், நம்ம வாழ்க்கை பக்குவப்படுத்தப்படும். நமக்குள்ள இருக்க கோபங்கள் மாற்றப்படணும், நமக்குள்ள இருக்க எரிச்சல்கள் மாற்றப்படணும், நமக்குள்ள இருக்கிற வேண்டாத சிலருக்கு வந்து பிள்ளைங்க கிட்ட அன்பாக நடந்துக்கவே தெரியாது. எதுக்கு எடுத்தாலும் என்ன செய்வாங்க, போலீஸ்காரங்க மாதிரி நடந்துக்குவாங்க. அப்படி நடக்கிறனால பிள்ளைங்க என்ன செய்வாங்க, அவங்க அப்படி பேரண்ட்ஸ் நினைக்கிறது என்னன்னா, அவங்க பிள்ளைங்க கிட்ட நம்ம இப்படி நடந்தோன்னா பிள்ளைங்க என்ன செய்கிறாங்க, அதனால நல்ல வழியில் வளருவாங்க அப்படின்னு சொல்லி சிலர் என்ன செய்கிறாங்க, போலீஸ்காரங்க மாதிரி நடக்கிறாங்க. ஆனால் பிள்ளைங்க பார்த்தீங்கன்னா எப்படி கள்ளன் போலீஸ்க்கு தப்பி ஓடுறானோ அதுபோல் பிள்ளைங்க என்ன செய்கிறாங்க, பேரண்ட்ஸ் நம்மளை இதில் இவ்வளோ கண்டிப்பாக வச்சுருக்காங்கன்னா அப்போ இதில் நம்ம எப்படி இதுலேருந்து எஸ்கேப்பாக இன்னொரு காரியத்தை செய்யலாங்கிறதுக்குரிய வழியை பார்க்குறாங்க. அதே பேரண்ட்ஸ் பிள்ளைங்க கிட்ட அன்பாக காரியத்தை சொல்லி பாருங்க. ஒரு தப்பு செஞ்சாங்களா, இது நீ இப்படி செய்யாத, இதனால இப்படி ஒரு விளைவு இருக்குங்கிறத நம்ம பொறுமையாக பிள்ளைங்களுக்கு எடுத்து சொன்னா பிள்ளைங்க என்ன செய்றாங்க, அதுல இருந்து என்ன செய்றாங்க, மீண்டு வர்றாங்க. இது போல நாமும் கூட ஒவ்வொரு காரியத்தினால என்ன செய்யணும், பக்குவப்படுத்தப்படும். நம்ம கடந்து போகிற பாதை ஒவ்வொன்றுமே என்னதான் நம்மளை பக்குவப்படுத்துகிறது. அதனால தான் சொல்லுவாங்க, எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் த பெஸ்ட் டீச்சர். அப்படின்னா அனுபவமே சிறந்த ஆசான். இப்போ நம்ம ஒவ்வொரு காரியங்களை நம்ம கற்றுக்கொள்வதற்கு, நம்ம பக்குவப்படுத்தப்படுவதற்கு நம்ம சில பாதைகளை என்ன செய்ய வேண்டியிருக்கு, கடந்து போக வேண்டியது இருக்குது. அப்படிப்பட்ட அனுபவத்தில் நம்ம கடந்து போகும்போது தான் என்ன செய்யும், நம்முடைய வாழ்க்கை என்ன செய்யுது, ஒரு மகிமையான ஒரு அனுபவம் உடையதாய் மாற்றப்படுது. வயசானவங்க கிட்ட போய் நம்ம சில அனுபவங்களை கேட்டால் அவங்க சொல்லுவாங்க, அது நான் அந்த காலத்தில் இவ்வளோ கஷ்டப்பட்டனால தான் நான் இப்படி இருக்கேன். சில குடும்பங்களை பார்த்தீங்கன்னா கணவனார் வந்து பயங்கர குடிகாரங்களாக இருப்பாங்க. இப்போ உள்ள பிள்ளைங்களை கொண்டு அந்த மாதிரி இடத்துல வச்ச பிள்ளைங்க என்ன செஞ்சுருவாங்க, காலையில் கல்யாணம் ஆச்சுன்னா நைட்டே டைவர்ஸ் பண்ணிட்டு அம்மா வீட்டுக்கு வந்துடுவாங்க. ஆனால் பழைய காலத்தில் என்ன சொல்லி கொடுத்தாங்கன்னா, என்ன ஆனாலும் என்ன செய்யணும், ஹஸ்பண்ட் வீட்டில் தான் வாழணும், எவ்வளோ கஷ்டப்படுத்தினாலும் நீ அங்கே நாங்கள் கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சு, நீ செத்தாலும் அங்கே தான் சாகணும்னு சொல்லுவாங்க. வீட்டுக்கு வந்தால் ஹஸ்பண்டை கூட்டிகிட்டு தான் வரணும்னு சொல்லுவாங்க. அப்போ பாருங்கள், அந்த பிள்ளைங்க எந்த ஒரு பாதையும் கடந்து போவதற்கு அவங்களுக்கு லெகுவாக இருந்தது. அதனால என்ன செஞ்சாங்கன்னா, நாட்கள் ஆகும்போது, வருஷங்கள் ஆகும்போது இவங்களுடைய அன்பினால் அந்த கணவர் மாற்றப்பட்டிருப்பார். அவங்க கிட்ட போய் கேட்டிங்கன்னா, எப்படி உங்கள் ஹஸ்பண்ட் அவ்வளோ மொரடராக இருந்தார், இப்படி மாற்றினாங்க அப்படின்னு கேட்டால் அவங்க சொல்லுவாங்க, இப்படிப்பட்ட பாதைகளை நான் போனேன், இப்படிப்பட்ட அனுபவங்களை நான் பக்குவப்படுத்தப்பட, சண்டை போட்டு எதுவுமே என்னால் சாதிக்க முடியலை, ஆனால் நான் பொறுமையாக இருக்க ஆரம்பித்த பிற்பாடு என் புருஷன் என்ன செய்தார், மாறினார் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு பாதைகள் நம்ம வந்து கடந்து போகிற பாதைகள் ஒவ்வொன்றும் என்ன செய்யும், நம்மை பக்குவப்படுத்துகிற ஒரு பாதைகளாக காணப்படும். இப்படிப்பட்ட பாதைகளை நம்ம கடந்து வரும்போது தான் நம்ம என்ன செய்கிறோம், ஒரு மேன்மையான ஒரு அனுபவத்தில் நம்ம யார் என்ன நினைச்சாலும் அதன்படி செய்வதற்கு ஏற்ற ஒரு பொருளாக என்ன செய்யுது, நம்முடைய வாழ்க்கை மாற்றப்படுகிறது. இப்படி நம்ம ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன செய்கிறோம், மிதிக்கப்படுகிற ஒரு அனுபவத்தில் நம்ம கடந்து போகிறோம். அது எதுக்குன்னா பக்குவம் அடைவதற்காக. அதை நம்ம ஏற்றுக்கொண்டோன்னா நம்ம வாழ்க்கை பக்குவம் அடைஞ்சிரும். ஆனால் நம்ம வேண்டான்னு சொன்னாலும் நம்மளை யாரும் மிதிக்காமல் போகவே மாட்டாங்க. அப்படிப்பட்ட அனுபவத்துக்குள்ளே நம்ம போகும்போது அதை நம்ம ஏற்றுக்கொள்ளும் போது நம்ம பக்குவம் அடையாது. நம்ம ஏற்றுக்கொள்ளலைன்னா என்ன செய்கிறோம், இன்னும் கடினமான ஒரு பொருளாக தான் என்ன செய்கிறோம், நம்ம மாற்றப்படுவோம். நம்ம வாழ்க்கையில் நம்ம கடந்து போகிற ஒவ்வொரு பாதையும் நமக்கு ஒவ்வொரு காரியங்களை, நமக்கு ஒவ்வொரு பாடத்தை நமக்கு கற்றுத்தரக்கூடியதாக தான் காணப்படுகிறது. நாம் மிதிப்பவங்களாக நம்ம இருப்போம், ஆனால் நம்ம லைஃப் ஒரு நாளும் மாறவே செய்யாது. பார்த்திங்கன்னா, நம்ம மற்றவங்களை உருவாக்கணும்னு நினச்சி செயல்பட்டோன்னா நம்ம என்ன செய்ய முடியாது, மாறவே முடியாது. பிள்ளைங்களை ட்ரெயின் பண்ணணும், பிள்ளைங்களை நல்லா வளர்க்கணும்னு சொல்லிட்டு நம்ம போலீஸ்காரங்களாக மாறிட்டோன்னா நம்ம போலீஸ்காரங்களா தான் இருப்போம், பிள்ளைங்க நல்லா வளர்ந்துருவாங்களா இருக்கலாம். ஆனால் நான் உருவாக்கப்படணும், என் வாழ்க்கை பக்குவப்படுத்தப்படணும், என் வாழ்க்கை மற்றவங்க விரும்புகிற மாதிரி இருக்கணும், என் வாழ்க்கை இசப்பா விரும்புகிற வாழ்க்கையாக இருக்கணும், என் வாழ்க்கை என் ஜீவியம் எப்படி இருக்கணும், கர்த்தர் உருவாக்குகிற, கர்த்தரால் ஈஸியாக என்ன செய்ய வணைய முடியக்கூடிய ஒரு பாத்திரமாக என் வாழ்க்கை மாற்றப்படணும்னு சொல்லி நம்ம ஒவ்வொரு நாளும் இசப்பாக்கு நம்ம ஒப்பு கொடுத்து நம்ம வாழ்வோம். ஆனால் என்ன செய்ய முடியும், ஒரு நாள் நிச்சயமாக தேவனுக்கு ஏற்ற ஒரு பாத்திரமாக நம்ம என்ன செய்ய முடியும், மாற முடியும். குயவனுடைய கைக்கு நம்ம வர முடியும். பக்குவப்படுத்தப்படலைன்னு வைங்க, சவுட்டிக்கிட்டே தான் இருப்பார். எப்போ நம்ம பக்குவம் ஆகுறோமோ அப்போ தான் நம்ம குயவனுடைய கைக்கு நம்ம வர முடியும். அது வரைக்கும் காலில் போட்டு என்ன செய்வாங்க, மிதிச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க. எவ்வளோ தாழ்த்தப்பட நம்ம எவ்வளோ இடம் கொடுக்குறோமோ அவ்வளோத்துக்கு நம்ம என்ன செய்வோம், மேன்மையாக உயர்த்தப்படுவோம். ஐந்தாவதாக பார்த்தோன்னா, இந்த களிமண் வந்து வருகிற இடம் எங்கன்னு சொல்லி பார்த்தோன்னா, எரேமியா 18:3, எரேமியா 18:3 வாசிக்கும்போது, அப்படியே நான் குயவன் வீட்டிற்கு போனேன், இதோ அவன் திரிகையினாலே வணைந்து கொண்டிருந்தான்.
பார்த்தீங்கன்னா இப்போ நல்லா மிதிக்கப்பட்டாச்சு, பக்குவமாயிட்டு, மாவு மண் வந்து நல்லா சூப்பரான சாஃப்ட்னஸ்க்கு வந்தாச்சு. இப்போ இதை குயவன் என்ன செய்கிறாருன்னா கொண்டு வந்து திரிகையில் வைக்கிறார். எடுத்துகிட்டு வந்து திரிகையில் வச்சு என்ன செய்கிறாங்க, அதை வணையிறாங்க. திரிகைனா அவங்க வட்டமாக ஒரு வீல் மாதிரி இருக்கும், அதுக்கு மேலே அந்த இதை வச்சு தான் என்ன செய்வாங்க, அதை கறக்கி என்ன செய்வாங்கன்னா அந்த பாத்திரத்தை வந்து செய்வாங்க. இந்த திரிகையில் வைத்து வணையப்படுகிற அனுபவம் வந்து பெறுகிற ஒரு அனுபவத்தை காண்பிக்கிறது. இதுவரை இந்த மண் வந்து எப்படி இருக்கும், உருண்டையாக இருந்திருக்கும், அவங்க தேவைக்கு அதை செவ்வகமாக உருட்டியிருப்பாங்க, மாற்றி பண்ணியிருப்பாங்க. அப்படி ஒரு உருவம் இல்லாமல் ஒரு பொருளாக அது இருந்திருக்கும். ஆனால் இந்த திரிகைக்கு இது வரும்போது இது என்ன செய்யுதுன்னா ஒரு உருவத்தை பெற்றுக்கொள்ளுகிற ஒரு இடத்துக்கு வருகிறது. வணையப்படுகிற ஒரு இடம் என்பது ஒரு உருவத்தை பெற்றுக்கொள்ளுகிற ஒரு இடத்துக்கு வரக்கூடியதாய் காணப்படுது. நம்முடைய வாழ்க்கை ஒரு பொருளாய் உருவாக்கப்பட வேண்டுமானா நம்ம எங்கே வச்சு வணையப்படணும்னா உபதேசத்தால் நம்முடைய வாழ்க்கை வணையப்பட வேண்டியது அவசியமாய் காணப்படுகிறது. கர்த்தருடைய வசனம் என்ன செய்யுமா, நம்மளை புடமிட்டு நம்முடைய ஜீவியத்தை தேவனுக்கு ஏற்ற விதத்தில் என்ன செய்யும், ஒரு பொருளாய் உருவாக்க கூடியது வந்து கர்த்தருடைய வார்த்தையாய் காணப்படுது. சங்கீதம் 105:19 வாசிக்கும்போது, சங்கீதம் 105:19 வாசிக்கும்போது, கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவனை புடமிட்டது. பார்த்தீங்கன்னா கர்த்தருடைய வசனம் அவனை புடமிட்டது. இந்த வசனம் என்ன செய்யும், நம்மளை புடமிட்டு கொண்டே இருக்கும். கர்த்தருடைய வார்த்தை நம்மளை புடமிட்டு கொண்டே இருக்கும். கர்த்தருடைய சமத்துக்கு வந்து கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு ஓரலாக நம்ம இப்படி வாழணும் தெரியும். ஆனால் நம்ம வசனத்தை வாஸ்தமான வசனம் வந்து ஒரு கண்ணாடி. எப்படி நம்ம கண்ணாடியில் நம்ம முகத்தை பார்த்து நம்ம தலைமுடி சரியில்லை, அதை சரி பண்ணணும், நம்ம முகம் சரியில்லை, அப்போ நம்ம முகத்தை என்ன செய்யணும், கழுவி க்ளீன் பண்ணணும். அப்படி நம்ம கண்ணாடியை பார்த்தா எப்படி நம்மளுடைய ரிஃப்ளெக்ஷன் நமக்கு தெரியுதோ அது போல வேதத்தை பார்க்கும்போது நம்முடைய வாழ்க்கை அப்படியே ஒரு கண்ணாடியை போல தெரியும். நம்ம அந்த வசனத்தின் மூலம் என்ன செய்யணும், நம்முடைய வாழ்க்கையை நம்ம மாற்றிக்கொள்வதற்கு என்ன செய்யணும், நம்ம ஒப்பு கொடுக்க வேண்டியது அவசியமாய் காணப்படுகிறது. பக்குவப்படுவதற்கு முன்பு நம்ம வசனத்துக்கு என்ன செய்யறோம், எதிர்த்து நிற்கிறோம், பக்குவப்படுத்தப்படலை. வேதத்தை வாசிக்கிறோம், ஆசீர்வாதத்துக்குள்ள வசனம் மாத்திரம் தான் என்ன செய்யும், கண்ணுக்கு தெரியும். கர்த்தருனை ஆசீர்வதிப்பார், கர்த்தருனை மேன்மையாக வைப்பார், இன்று முதல் நான் உங்களை ஆசீர்வதிப்பேன், கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார். இப்படி என்ன செய்யும், ஆசீர்வாதத்துக்குள்ள வசனம் மட்டும்தான் என்ன செய்யும், நம்ம கண்ணுக்கு தெரியும். வேற ஏதாவது வசனம் வந்தால் இது ஒன்றுமே புரியலை அப்படின்னு சொல்லிட்டு மூடிட்டு மறுபடியும் ஓப்பன் பண்ணி ஆசீர்வாதமாக சங்கீதத்தில் எங்கே நல்ல வசனம் இருக்குன்னு சொல்லி பார்த்து வாசிச்சுட்டு போகக்கூடியவங்களாக காணப்பட்டோம். ஆனால் நம்முடைய வாழ்க்கை படுத்தப்பட நம்ம என்ன செய்கிறோம்னா வசனத்தின் வெளிச்சத்துக்குள்ளே வரும். நிருபங்களை எடுத்து வாசிட்டிங்கன்னா நிருபங்களில் வந்து நம்ம எப்படி வாழணும், சபை எப்படி காணப்படும் சொல்லிட்டு எழுதப்பட்டிருக்கு. நீதிமொழிகளில் வாசித்தாலும் நம்ம எப்படி வாழணும், நம்முடைய வாழ்க்கை லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கணும், ஒரு கிறிஸ்துவ பிள்ளைங்க ஒரு பரலோகத்து போகிற ஜனத்துடைய வாழ்க்கை எப்படி இருக்கணுங்கிறது இந்த வேதத்துலேருந்து நமக்கு காண்பிக்கப்படுகிறது. நம்ம பக்குவப்படுத்துறதுக்கு முன்பாக இந்த வார்த்தையெல்லாம் நம்ம கேட்டால் நம்ம வாசித்தா புரியாது. சபைக்கு வந்து இந்த வார்த்தையை கேட்கும்போது நம்ம என்ன செய்வோம், எதிர்த்து நிற்போம். என்ன இவங்க இப்படி பிரசங்கம் பண்ணுறாங்க, இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணக்கூடாதுன்னு பிரசங்கம் பண்ணுறாங்க, இந்த மாதிரி வாழக்கூடாதுன்னு பிரசங்கம் பண்ணுறாங்க, இந்த மாதிரி ஃபேமிலியோடு போகக்கூடாதுன்னு சொல்கிறாங்க, உலகத்தோடு வாழக்கூடாதுன்னு சொல்கிறாங்க, நகை போடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க, கலர் ட்ரெஸ் போடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க, அப்படியெல்லாம் இருக்க முடியுமா, அப்படிலாம் வாழ முடியுமா அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செஞ்சோம், எதிர்த்து நிற்கக்கூடியவங்களாக காணப்பட்டோம். ஆனால் பாருங்கள், நம்முடைய வாழ்க்கை பக்குவப்படுத்தப்பட நம்ம என்ன செய்கிறோம், இந்த வசனத்துக்கு நம்ம அறியாமல் நம்ம என்ன செய்கிறோம், ஒப்பு கொடுக்கக்கூடியவங்களாக காணப்படும். இந்த வசனம் நம்மளை புடமிடுகிறது. ஐயோ நான் இப்படி வாழக்கூடாது, வசனம் எப்படிலாம் சொல்லுது, இதன்படி வாழ்ந்தால் தானே நான் பரலோகத்துக்கு போக முடியும் அப்படின்னு சொல்லி என்ன செய்யறோம், வசனத்துக்கு ஒப்பு கொடுக்குறோம். வேறுபாட்டின் ஜீவியம் செய்யணும், இந்த உலகத்தின் ஆடம்பரம் நமக்கு தேவையில்லைங்கும் போது நம்ம என்ன செய்யறோம், இந்த நகை எனக்கு தேவையில்லை, நம்ம கலத்தக்கூடியவங்களாக காணப்படுறோம். பார்த்தீங்கன்னா ஆராதனைக்கு போகும்போது நம்ம ஒயிட் ட்ரெஸ் போட்டு போகிறதானே நமக்கு அழகு அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்யறோம், ஒயிட் ட்ரெஸ் போட்டுட்டு கர்த்தரை ஆராதிக்கக்கூடியவங்களாக காணப்படுகிறோம். இப்படி ஒவ்வொரு வார்த்தை கேட்கும்போது வார்த்தை என்ன செய்து நம்மை புடமிடக்கூடியதாக காணப்படுகிறது. சிலர் நம்ம என்ன செய்கிறோம், எதிர்த்து நிற்கிறோம். பார்வனை போல் என்ன செய்கிறோம், நம்முடைய இருதயத்தை கடினப்படுத்தி கொண்டு இருக்கிறோம். அப்படி கடினப்படுத்தப்படும் போது என்ன செய்ய முடியாது, உருவாக்க முடியாது. ஒரு அந்த மண் வந்து ரொம்ப இறுக்கமாக இருந்ததுன்னா அதை என்ன செய்ய முடியலை, அதை வந்து விருப்பம் போல் செய்ய முடியாதனால தான் அது எவ்வளோ ப்ராசஸ் பண்ணி சவுட்டி எடுத்து கொண்டு வந்து செய்கிறாங்க. அதுபோல் நம்ம கடினமாக இருந்தோமானா கர்த்தரால் நம்முடைய வாழ்க்கையில் எந்த கிரியையும் செய்ய முடியாது. பார்த்தீங்கன்னா பார்வோன் ராஜா ஒரு நாள் அவனுடைய இருதயத்தை கடினப்படுத்தினான். அதுக்கு பிற்பாடு வாஸ்து பார்த்தீங்கன்னா 10 வாதைகள்லையும் ஆண்டவர் என்ன செய்யறாரு, கர்த்தர் அவன் இருதயத்தை கடினப்படுத்தினார்னு வேதம் சொல்லுது. ஒருவேளை இன்னைக்கு ஆண்டவர் நம்ம கிட்ட சொல்லலாம்,
நீ சத்தியத்துக்கு ஒப்புக்கொடு, ஞானஸ்தான சத்தியத்துக்கு நீ ஒப்புக்கொடு, கீழ்ப்படி, பரிசுத்த அபிஷேகத்துக்கு நீ கீழ்ப்படி, வேறுபாட்டின் ஜீவியம் செய்வதற்கு நீ உன ஒப்புக்கொடு, பரிசுத்தமான ஜீவன் செய், நீ உன ஒப்புக்கொடு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் இன்னைக்கு நம்மளை பார்த்து ஒவ்வொரு நாளும் நம்மக்கிட்ட பேசலாம். ஆனால் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன செய்ய முடியும், நம்ம என்ன செய்ய மாட்டோம், கீழ்ப்படிய மாட்டேன்றோம். ஏன்னா நான் நகையை கலத்திட்டா உலகத்தில் என்ன சொல்லுவாங்க, என் குடும்பத்தார் என்ன சொல்லுவாங்க, என்னை ஒதுக்கிடுவாங்களோ, என் வீட்டில் என்னை ஏற்றுக்க மாட்டாங்களோ, இந்த சமுதாயம் என்னை ஒதுக்கி தள்ளிடுமோ, ஒயிட் ட்ரெஸ் போட்டால் வெள்ளை ட்ரெஸ்காரங்கன்னு சொல்லி நம்மளை கிண்டல் பண்ணுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன செய்கிறோம், ரொம்ப இந்த அனுபவத்தை விட்டு ஒதுங்கி ஒதுங்கி போகிறோம். நம்முடைய இருதயத்தை நம்ம கடினப்படுத்தி கொண்டே இருக்கிறோம். இப்படி நம்ம இருதயத்தை இப்போ நம்ம இருதயத்தை படுத்தணும்னா இன்னும் ஒரு நாள் வரும், எல்லா சூழ்நிலையும் நமக்கு சாதகமாக இருக்கும். நகை கலத்துவதுக்கும் சரி, ஒயிட் ட்ரெஸ் போடுறதுக்கும் சரி, சத்தியத்துக்கு ஒப்பு கொடுக்கறதுக்கும் சரி, எங்கே போனாலும் ஏசப்பாவை அறிவிக்கிறதுக்குரிய ஒரு ஸ்லாக்கியத்துக்கானாலும் சரி, ஒரு வாசல் நமக்கு திறக்கப்படும். அன்னைக்கு நம்மளால என்ன செய்ய முடியும், நம்முடைய சொந்தத்தில் நின்று நம்ம என்ன செய்ய முடியாது, செய்ய முடியும். ஏன்னா நாமே நம்முடைய இருதயத்தை கடினப்படுத்தக்கூடியவங்களா இருந்ததுனால கர்த்தர் நம்ம இருதயத்தை என்ன செய்துடுவாரு, அதற்கு பிற்பாடு கடினப்படுத்தி விடுவார். ஏன்னா கர்த்தர் நமக்கு கொடுக்குற காலத்தில் நம்ம செய்யணும். அதனால தான் சொல்லி கிருபையின் காலத்தில் நம்ம வாழ்ந்துருக்கோம். அதான் நம்ம ஒரு பாட்டு அழகாக பாடுவாங்க, கிருபையின் வாசல் அடைபடும் முன்னே என்ன செய்துருங்க, கர்த்தரிடத்துல வந்துருங்க. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட இந்த நாட்கள் உங்களுக்கு கடந்து போவதற்கு முன்பாக கர்த்தர் தந்த வசனத்தின்படி வாழ்வதற்கு என்ன செஞ்சணும், நம்மளை ஒப்பு கொடுத்துடணும். இல்லைன்னா என்ன செய்ய முடியாது, ஒரு நாள் நம்ம விரும்பினா கூட நம்மளால மாற முடியாது. எவ்வளவோ ஊழியக்காரங்க சொல்லலாம், எவ்வளோ சத்தியம் கேட்கலாம், எவ்வளோ கேட்டாலும் என்ன செய்ய முடியலை, நம்மளால வாழ முடியல. நம்ம இருதயத்தை நம்ம கடினப்படுத்திக்கிட்டே இருக்கோம். கண்டிப்பாக அது நமக்கு ஒரு நியாய தீர்ப்பை கொண்டு வரக்கூடியதாக காணப்படும். எப்படி பார்வோனுக்கு செங்கடல் என் அனுபவம் அழிவுக்கு எதுவாக காணப்படுதோ, இஸ்ரவேல் ஜனத்துக்கு அதே செங்கடல் ஆசீர்வாதத்துக்கு எதுவாக இருந்தது போல நமக்கு ஆசீர்வாதத்துக்கு என்று தேவன் வைத்திருக்கிற வழியை நாமே நமக்கு என்ன செய்கிறோம், நியாய தீர்ப்புக்குரியதாக மாற்றி விடுகிறோம். அதற்கு காரணம் நம்முடைய கடின இருதயம் தான். அதனால் இன்னைக்கு ஆண்டோடைய சமூகத்தில் நம்முடைய இருதயம் மாற்றப்படுவதற்கு, நம்முடைய கடின இருதயம் மாற்றப்படுவதற்கு நம்ம என்ன செய்வோம், ஒப்பு கொடுப்போம். சத்தியத்தை கேட்கும்போது சத்தியத்துக்கு கீழ்ப்படிவோம், சத்தியத்தின்படி வாழ நம்முடைய ஜீவியத்தை ஒப்பு கொடுப்போம். சத்தியத்தின்படி வாழ்வது ஈஸி கிடையாது, கஷ்டம் தான். ஆனால் நம்ம அதற்கு நம்மளை ஒப்பு கொடுக்கும்போது நமக்குள்ள ஒவ்வொரு காரியமும் என்ன செய்யும், உருவாக்கப்படும். தேவனுடைய அன்பு, தாழ்மை, பரிசுத்தம், தெய்வீக சுகங்கிறதெல்லாம் நமக்கு அதை அனுபவிக்கிறது ரொம்ப ஈஸி அப்படிலாம் கிடையாது, கஷ்டம் தான். நம்ம விசுவாசத்தில் காத்து இருக்கணும். கர்த்தருடைய சமூகத்தில் இப்போ ஒரு வியாதி பலகீனம் வந்துட்டு நம்ம உடனே என்ன செய்யறோம், ஹாஸ்பிட்டல் போகிறோம். ஹாஸ்பிட்டல் போய் எத்தனை நாள் வேணாலும் படுக்கிறோம், எவ்வளோ ட்ரிப்பு போடணும்னா ஏற்றுறோம், எவ்வளோ பணம் செலவாக்கினாலும் செலவாக்குறோம். ஆனால் பாருங்க, கர்த்தருடைய சமூகத்தில் உட்கார்ந்து ஜெபிப்போம். கர்த்தர் எனக்கு இந்த காரியத்தில் விடுதலை தருவார். சில வியாதி, சில காரியங்கள் டாக்டர்ஸால குணமாக்கப்படவே முடியலை. அப்போ நம்ம என்னதான் செய்யறோம், இன்னொரு டாக்டர்கிட்ட போனால் சுகம் கிடைக்காதா, இன்னொரு டாக்டர்கிட்ட போனால் சுகம் கிடைக்காதா, ஃபர்ஸ்ட் பக்கத்தில் உள்ள கிளினிக் காட்டுறோம், அப்புறம் கொஞ்சம் தள்ளி கொஞ்சம் ஒரு பெரிய ஹாஸ்பிட்டலில் காட்டுறோம், அப்புறம் அதை விட பெரிய ஹாஸ்பிட்டலில் காட்டுறோம். ஒன்றும் முடியலை, எங்கே போகிறோம், கிம்ஸுக்கு வரைக்கும் என்ன செய்கிறோம், போயிடுவோம். அது இல்லைன்னா சென்னைக்கு அப்போலோலையாவது போய் காட்டிட்டு வந்துடுவோம்னு சொல்லி என்ன செய்கிறோம், போகிறோம். ஏன்னா நமக்குள்ள விசுவாசம் இல்லை, விசுவாசத்தின் அனுபவம் நம்மளுக்குள்ள என்ன செய்யப்படலை, உருவாக்கப்படலை. விசுவாசத்தை குறித்த சத்தியத்தை கேட்கும்போது அதற்கு ஒப்பு கொடுக்கிற அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில காணப்படலை. அதனால நம்ம என்ன செய்கிறோம், தேவன் மேலே உள்ள விசுவாசத்தை விட்டு குறைவுள்ளவர்களாய் மாற்றப்படுகிறோம். உங்களுடைய வியாதி பலகீனத்தை டாக்டர்ஸால சுதந்திர முடியாத போவாது நீங்கள் கர்த்தரை தேடி பாருங்கள், கர்த்தர் நிச்சயம் உங்களுக்கு சுகத்தை தருவார். எவ்வளோ கஷ்டம், எவ்வளோ பலகீனம், உடனே ஹாஸ்பிட்டல் போகிறது கூட எவ்வளோ வழி வச்சாது போயிடுவோம். ஆனால் சரி, நம்ம சர்ச்சைக்கு போய் அங்கே கர்த்தருடைய சமூகத்தில் ஜோம் பண்ணுவோம். கர்த்தருடைய சமூகத்தில் இருங்க பிரதர் சிஸ்டர், எங்களுக்கு ஜோம் பண்ணுங்க, எங்களுடைய வியாதி மாறட்டும், எங்களுக்கு டாக்டர்ஸ்க்கு பிறகு ஏசப்பா கிட்ட பரிந்து பேசி எங்களுக்கு சுகத்தர நீங்கள் தானே, டாக்டர்ஸால சுகம் தர முடியலை, நீங்கள் எங்களுக்காக ஜோம் பண்ணுங்க. கர்த்தருடைய வீட்டில் இருந்து பாருங்க, கர்த்தர் நிச்சயமா நமக்கு என்ன செய்வார், சுகத்தை தருவதற்கு அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். நம்முடைய விசுவாசம் தான் என்ன செய்யும், இந்த உலகத்தையே நம்மளை ஜெயிக்க வைக்கும். வியாதியை ஜெயிப்பதற்கோ, பாவத்தை ஜெயிப்பதற்கோ, சாபத்தை ஜெயிப்பதற்கோ, எந்த கட்டுகளை ஜெயிப்பதற்கு இந்த உலகத்துல எந்த மார்க்கமும் இல்லை. சில காரியங்கள் நம்ம நிச்சயமா விடுதலையை கர்த்தருடைய சமூகத்தில் இருந்து தான் பெற முடியும். அப்ப நம்ம கர்த்தருடைய சமூகத்தில் கர்த்தருடைய வார்த்தைக்கு நம்ம ஒப்பு கொடுத்து வாழும்போது பெரிய ஆசீர்வாதங்களை நம்ம என்ன செய்ய முடியும், பெற்றுக்கொள்ள முடியும். ஒரு நாள் 2 நாள் நம்ம என்ன செய்கிறோம், உலகத்தை காரியங்களெல்லாம் செய்து பார்க்குறோம், அதுலேருந்து விடுதலை இல்லையா, ஆனாலும் என்ன செய்கிறோம், அதற்கு மேலே ஏதாவது செய்ய முடியாததான் தான் பார்க்குறோம். கர்த்தருடைய சமூகத்தில் 1 நாள் 2 நாள் கொடுத்து பாருங்கள். ஒரு வேளை உங்களுடைய காரியங்களுக்காக ஃபாஸ்டிங் எடுத்து ப்ரேயர் பண்ணி பாருங்கள், கர்த்தர் நிச்சயமாக என்ன செய்வார், காரியங்களை செய்வார். பார்த்தீங்கன்னா உபவாசம், கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருக்கிற அனுபவம், இதெல்லாம் இந்த நாட்களில் குறைவாய் காணப்படுகிறது. எத்தனை பேர் நம்ம வாரத்தில் அட்லீஸ்ட் ஒரு 3 வேளையாவது ஃபாஸ்டிங் எடுக்கிறோன்னு யோசித்து பாருங்கள். ஆனால் அநேகருடைய
நம்மளுடைய வாழ்க்கையில் அது குறைவாக இருக்குது. பார்த்திங்கன்னா வேலைக்கு போகிறோம், காரியங்கள் இருக்குது. ஆனால் ஒரு சண்டே காலையிலேயே நம்ம ஃபாஸ்டிங்கோடி ஜெபிக்கிறோம், ஆராதிக்க வர்றோமானா அநேகருடைய வாழ்க்கையில் அது குறைவாக தான் காணப்படுகிறது. இது எல்லாமே நம்ம செய்ய வேண்டும் என்று வேதம் நமக்கு சொல்லி தருது. இப்போ இப்படி வாழணும், இது செய்யணும், அது செய்யணும், பாவம் செய்யக்கூடாது, இது மாத்திரம் இல்லை. நம்ம உபவாசம் எடுக்கணும், ஜெபிக்கணும், இப்படிப்பட்ட மற்ற தேவ ஜனங்களுக்காக கர்த்தருடைய சமூகத்தில் மண்டாடணும். அப்படி பார்த்தீங்கன்னா இந்த நாட்டில் ஃபாஸ்டிங் ப்ரேயர் நடக்குது. எப்படி நடக்குதுன்னு சொன்னால் எல்லாமே ஆராதனை போல் தான். போகிறோம், கொஞ்ச நேரம் பாட்டு பாடுறோம், ஆவில ஆரம்புறோம், பிரசங்கம் பண்ணுறாங்க, அதோடு வீட்டுக்கு வந்துடும். ஆராதனையிலும் இதுதான் நடக்குது, உபவாச ஜபத்துலையும் இதுதான் நடக்குது. ஆனால் பார்த்தீங்கன்னா உபவாச ஜபம்னா என்ன? கர்த்தருடைய சமூகத்தில் இருந்து நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தின் மாற்றத்துக்காக ஜெபிப்பது, மற்ற ஜனங்கள் சபை ஜனங்களுக்காக ஜெபிப்பது, இப்படி கர்த்தருடைய சமூகத்தில் விண்ணப்பங்களை வைக்கிற இடம் தான் உபவாச ஜெபம். அதுக்கு இன்னைக்கு யாரும் இல்லை, ஆள் வரலை. ஆசீர்வாதம் எங்கே கிடைக்கும் அங்கே மாத்திரம் தான் நம்ம என்ன செய்கிறோம், ஓடக்கூடியவங்களாக காணப்படுறோம். கர்த்தருடைய சமூகத்திலிருந்து ஜெபிக்கிற அனுபவம் உடையவங்களாய், உபவாசிக்கிறவர்களாய், கர்த்தரை தேடுகிறவர்களாய், மற்றவர்களுக்காக மண்டாடுகிறவர்களாய், வேறுபாட்டின் ஜீவியம் செய்கிறவங்களாய், சாட்சிகளாய் நம்முடைய வாழ்க்கை மாற்றப்பட வேண்டியது அவசியமாய் காணப்படுகிறது. அடுத்து இப்போ இந்த பாத்திரம் பார்த்தீங்கன்னா குயவன் வணையும் போது அவருடைய கையில் கெட்டு போயிட்டு, ஆனால் அதை திரும்ப திரும்ப ஆண்டவர் வணைகிறார். அது ஏன்னா அது பக்குவப்படுத்தப்பட்ட ஒரு அனுபவத்தில் இருக்கிறனால தான். பார்த்தீங்கன்னா சத்தியத்தை கேட்கும்போது நம்ம ஒப்பு கொடுக்குறோம், கொஞ்சம் வாழ்கிறோம், அதுக்கு பிற்பாடு நம்மளால் முடியல, மறுபடியும் விழுந்துடும். விழுந்த பிற்பாடு தான் தெரியுது, ஐயோ நான் விழுந்துட்டேனே, நான் என்ன செய்வேன், இனி என்னால் இதுலேருந்து எழும்ப முடியாது. ஆனால் உண்மையில் அப்படி கிடையாது. ஏன்னா திரும்ப நீங்கள் பக்குவப்படுத்தப்பட்டனால திரும்ப திரும்ப என்ன செய்ய முடியும், வணைய முடியும். அதை தான் நம்ம அந்த எரேமியா 18 நம்ம வாசிக்கிறோம். அவன் வணைந்து கொண்டு இந்த மண்பானை அவன் கையில் கெட்டு போயிட்டு திரும்பி திருத்தமாக குயவன் என்ன செய்தால் வணைகிறார். இப்போ நம்ம வீழ்ச்சி அடையும் போது, ஏசப்பா நான் விழுந்துட்டேன், இனி என்னால் எழும்ப முடியாது, இனி என்னால் கர்த்தருக்காக நிற்க முடியாது, ஏசப்பா இனி என்னால் இப்படி நான் உங்களுக்காக பிரயாசப்பட முடியாது, உங்களுக்காக நான் பாடுபட முடியாது அப்படின்னு சொல்லி நம்மளை நாம் என்ன செய்யக்கூடாது, தட்டி வச்சிடக்கூடாது. சாத்தான் என்ன செய்வான், இப்படி தான் நம்மளை தட்டும். ஒன்னால் இனி பரிசுத்தமாக வாழ முடியாது, ஒன்னால் இனி ஜெய ஜீவியம் செய்ய முடியாது, ஒன்னால் இனி வேறுபாட்டின் ஜீவியம் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி சாத்தான் என்ன செய்வான், நம்மளை தட்டி தட்டி வைக்கக்கூடியவனாக காணப்படும். ஆனால் நம்ம என்ன செய்யணும், அதிலிருந்து வசனத்தை கொண்டு, வசனத்தை பிடித்து கொண்டு சுடர்களை போல பிரகாசிக்கிற நீங்கள் என்று சொன்னது போல கர்த்தருடைய வசனத்தை பிடித்து கொண்டு நம்ம என்ன செய்யணும், மறுபடி எப்படியாவது என் வாழ்க்கை மாற்றப்பட்டணும்னு சொல்லி, எப்படியாவது ஒரு உருவத்தை நான் பெற்றுக்கொள்ளணும்னு சொல்லி ஒரு அனுபவத்துக்கு நம்ம என்ன செய்யணும், நம்ம ஒப்பு கொடுக்கக்கூடியவங்களாக காணப்படணும். ஆறாவதா பார்த்தோம்னா இந்த களிமண் என்ன செய்யுதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா திரிகையில் வணைந்து கொண்டு இருக்கிறார். எப்படி வணைகிறார்னா, குயவனுடைய மனத்தின்படி இந்த களிமண் ஒரு பாத்திரமாய் வணையப்படுகிறது. பார்த்தீங்கன்னா எல்லா மண்ணையும் என்ன செய்யலை, பானையாட்டு செய்யலை, எல்லா மண்ணையும் சட்டியாக செய்யலை. குயவன் அவர் மனசில் என்ன நினச்சிருக்கிறாரோ அதன்படி செய்கிறார். அந்த எரேமியா 18:4 வாசிக்கும்போது வாசிங்க. குயவன் வணைந்து கொண்டிருந்த மண்பாண்டம் அவன் கையிலே கெட்டு போயிற்று. அப்பொழுது அதை திருத்தமாய் செய்யும்படிக்கு தன் பார்வைக்கு சரியாய் கண்டபடி குயவன் அதை திரும்ப வேறே பாண்டமாக வணைந்தான். பார்த்தீங்களா, இந்த குயவன் அது கெட்டு போயிட்டுன்னு சொல்லி அதை விடலை. இது இப்போ எப்படி செஞ்சால் இந்த பாத்திரம் நல்லா வரும், இது எப்படி செஞ்சால் இது நல்லா இருக்கும்னு சொல்லி அவருடைய பார்வைக்கு ஏற்ற விதத்தில் அவருடைய மனதின் விருப்பத்தின்படி என்ன செய்தாரா, அந்த பாத்திரத்தை வணைந்தார். அதுபோல் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட ஏசப்பா நம்மளை குறித்து ஒவ்வொருத்தரை குறித்து ஒவ்வொரு நோக்கம் வச்சுருக்காங்க. எல்லாருடைய வாழ்க்கையிலையும் ஒரே நோக்கம், ஒரே திட்டம் செயல்படுறது கிடையாது. ஒவ்வொருத்தரும் ஆண்டவர் ஒவ்வொரு நோக்கத்துக்காக என்ன செஞ்சுருக்காங்க, தெரிந்து கொண்டு இருக்காங்க. பார்த்தீங்கன்னா ரோமர் 9:21 நம்ம வாசித்தது போல அந்த களிமண் சில பாத்திரத்தை கனமான காரியத்துக்காகவும் சில பாத்திரத்தை கனவீனமான காரியங்களுக்காகவும் குயவன் செய்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம். இப்படி தேவனுடைய மனதில் ஒவ்வொருத்தரை குறித்து ஒவ்வொரு திட்டம் இருக்கும். ஒருத்தங்களை சியோனா அழைச்சிருப்பாங்க, ஒருத்தங்களை எருசலேமுக்காக அழைச்சிருப்பாங்க, ஒருத்தங்களை புதிய வானம் புதிய பூமிக்காக ஆண்டவர் அழைச்சிருப்பாங்க. அவனவன் தான் அழைக்கப்பட்ட நிலையிலே என்ன செய்யணுமா, ஓட வேண்டும் என்று வேதம் சொல்லுது. ஆண்டோடைய சித்தம் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறுவதற்கு நாம் நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டியது அவசியமாய் காணப்படுது. தேவன் நம்ம எதற்காக அழைத்தார், எதற்காக தெரிந்து கொண்டார் அப்படிங்கிறத நம்ம என்ன செய்யணுமா, உறுதிப்படுத்தி கொண்டு நம்ம என்ன செய்யணும், நம்முடைய அழைப்பில் நம்ம ஓட வேண்டியவங்களா காணப்படணும். இன்னொருத்தவங்களை பார்த்துச்சு அவங்க இப்படி ஓடுறாங்க, அதனால் நான் இப்படி செய்வேன் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கலாம். இப்போ ஒருத்தவங்க ஒரு வேலை செஞ்சிட்ருக்காங்க, ஒருத்தவங்க கொத்த வேலை செய்கிறாங்க. அந்த கொத்த வேலை செய்கிறவங்களுக்கு நல்ல சம்பளம், 1000 ரூபா, கொத்தனாருக்கு 1000 ரூபா சம்பளம். பெயிண்ட்
அடிக்க போகிறேன், எனக்கு 800 தான் சம்பளம், அதனால் நான் கொத்தனாராக போகிறேன்னு சொல்லி என்ன செய்ய முடியாது. பெயிண்ட் அடிக்கிறவங்க போக முடியாது. அவங்க வேலையை அவங்க தான் செய்யணும். பெயிண்ட் அடிக்கிறவங்க அவங்க வேலையை அவங்க தான் செய்யணும். நான் டாக்டருக்கு நல்ல சம்பளம் கொடுக்குறாங்க, அதனால் நான் டீச்சராக இருந்துட்டு நான் டாக்டராக போகிறேன்னா என்ன செய்ய முடியாது, போக முடியாது. ஒரு கண்ணு கையை பார்த்துட்டு இந்த கை எவ்வளோ அழகாக இருக்கு, அதனால் நான் கையாக மாறணும் அப்படின்னு சொல்லி கண்ணு நினச்சா நடக்குமா? நடக்காது. ஒரு சரத்துக்கு எல்லா அவயவங்களும் தேவை. அதுபோல் ஒரு சபைனா எல்லாம் பலவிதமான ஜனங்கள் என்ன இருக்கணும். எல்லாரும் நாங்கள் பாஸ்டராக இருப்போம், எல்லாரும் நாங்கள் ஊழியக்காரங்களாக இருப்போம், எல்லாரும் நாங்கள் சுவிசேஷம் அறிவிக்க போகிறவங்களா இருப்போம் அப்படின்னா விசுவாசியை யார் இருப்பா? நினச்சி பாருங்க. அப்படி அவங்க நம்ம ஒவ்வொருத்தர் எதற்கு அழைக்கப்பட்டோமோ அதை என்ன செய்யணும், நம்ம செய்ய வேண்டியது அவசியமாய் காணப்படுகிறது. கர்த்தர் நம்ம எதற்காக அழைத்தார், எதற்காக வேறு பிரித்தார், எதற்காக நம்ம தெரிந்து கொண்டார் அப்படிங்கிறத நம்ம என்ன செய்யணும், முதலாவது நம்ம ஆராயணும். இப்படி ஒரு களிமண் இருக்குது, அந்த மண்ணை வச்சு பாருங்க. குயவன் ஒரு பானை செய்கிறாரு, ஒரு சட்டி செய்கிறாங்க, மீன் குழம்பு செய்கிற சட்டி செய்கிறாங்க, இந்த மற்ற சீன்சட்டி மாதிரி செய்கிறாங்க, பிளேட்டு செய்கிறாங்க, தோசைகள் செய்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இட்லியை வைக்கிறது கூட அந்த மாதிரிலாம் கூட என்ன செய்கிறாங்க. பழைய காலத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மண் இந்த அரிசி தானியங்களெல்லாம் போட்டு வைக்கிறதுக்கு பெரிய பெரிய இந்த கலையம் அப்படிலாம் பெருசாலாம் என்ன செய்வாங்க, செஞ்சு வைப்பாங்க. சோறு வடிக்க ஒலை மூடி அப்படிலாம் மண்ணிலையே நிறைய செய்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய செய்கிறாங்க. கலைப்பொருட்களாம் மக்களை எப்படி கவர்ச்சியாக இழுக்கலாங்கிற விதத்தில் விதமாக என்ன செய்கிறாங்க, ஒரு மண்ணை கொண்டு ஒரே களிமண் மிதியிட்ட ஒரே களிமண்ணை கொண்டு எவ்வளவோ பாத்திரங்களை செய்கிறாங்க. அதுபோல் உருவாக்கப்பட்ட நம்மை தான் தேவன் என்ன செய்கிறாரா, அவருடைய சித்தத்தை செய்வதற்கு நடத்தக்கூடியவராய் காணப்படுறாங்க. நாம் எதற்காக அழைக்கப்பட்டோம் அப்படிங்கிறத நாம தான் என்ன செய்யணும், கண்டறியணும். நம்ம ஏசப்பா என்னை எதற்காக அழைச்சிருக்காங்க, ஏசப்பா ஆராதிக்கும்படி ஏசப்பா அழைச்சிருக்காங்க, ஏசப்பாவோட சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி ஏசப்பா அழைச்சிருக்காங்க, அவருடைய ஊழியத்தை செய்யும்படி, அவருடைய கனமான ஊழியத்தை செய்யும்படியா தேவன் என்ன அழைத்திருக்கிறாங்க. கர்த்தருடைய சபையிலிருந்து ஒரு நல்ல ஒரு விசுவாசியா வாழும்படியாய் கர்த்தர் அழைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்யணும், நம்ம அழைப்பை என்ன செய்யணும், உறுதிப்படுத்தி கொள்ளணும். நம்ம ஒவ்வொருவரும் அவங்களுடைய அழைப்பில் என்ன செய்யணுமா, மன ரம்யமாய் வாழ கற்றுக்கொள்ள வேண்டியது அவசியமாய் காணப்படுகிறது. பார்த்தீங்கன்னா களிமண் தேவனை பார்த்து என்ன செய்யக்கூடாது, கொஸ்டின் கேட்கக்கூடாது. களிமண் உருவாக்கினவரை பார்த்து என்னை என்ன செய்கிற, எதுக்காக என்னை இப்படி செஞ்சேன்னு சொல்லி என்ன செய்யக்கூடாதான், மண் கேட்கக்கூடாதான். அதுபோல் நம்ம கேட்கக்கூடாது, இசப்பா நீங்கள் எதுக்கு என்னை அழைச்சிங்க, என்னை எதுக்கு வேறு பிரிச்சிங்க, எதுக்கு என்ன இந்த மார்க்கத்துக்குள்ளே கொண்டு வந்தீங்க, எதுக்காக என்னை இப்படியெல்லாம் கஷ்டப்படுத்துங்க அப்படி நம்ம என்ன செய்யக்கூடாது. இசப்பா பார்த்து கொஸ்டின் கேட்குற அனுபவம் காணப்படக்கூடாது. என்னை ஏன், அதான் வேதம் சொல்லுது, தாயை பார்த்து என்னை நீ ஏன் பெற்றா என்று கேட்கிற பிள்ளைக்கு சாபம் வரும்னு வேதம் சொல்லுது. அப்படிப்பட்ட அனுபவத்தில் உள்ளவங்களுக்கே வரணும். ஆண்டவரை பார்த்து கேட்ட ஆண்டவர் நம்மளை விடுவாங்களா? நம்ம ஆண்டவர் நம்மளை நடத்துகிற ஒவ்வொரு பாதையும் நமக்கு நன்மைக்கு எதுவானது என்பதை நம்ம அறிந்து கொண்டு கர்த்தருடைய சித்தம் என் வாழ்க்கையில் நிறைவேறணும், தேவன் விரும்புகிறது என் வாழ்க்கையில் நிறைவேறணும், ஏசப்பா விரும்புகிற ஒரு பாத்திரமாக நான் வாழணும் அப்படின்னு சொல்லி என்ன செய்யணும், நம்மளை ஒப்பு கொடுக்கணும். அதனால தான் சங்கீதக்காரன் சொல்கிறாரு, 143:10 வாசிக்கும்போது, உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதி தருளும். இப்போ நான் என்ன செய்யணும், எப்படி நடக்கணும், என்ன காரியங்களை நான் செய்யணும்னு சொல்லி நம்ம என்ன செய்யணும், ஒவ்வொரு நாள் ஆண்டவர்கிட்ட ஆலோசனை கேட்டு நம்ம நடக்கணும். ஏன்னா பாருங்க, யோசேப்பை குறித்து வேதம் சொல்லுது, கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார், அவன் செய்வது எல்லாவற்றையும் கர்த்தர் வாக்கிய பண்ணாங்க. ஏன்னா அவன் எல்லாம் ஏசப்பா கிட்ட கேட்டு செய்யக்கூடியவனா காணப்பட்டார். அதனால தான் அவருடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம் உண்டாச்சு. அவருடைய இஷ்டத்தின்படி யோசிப்பு எதையுமே செய்யலை. தாவீதும் அதே போல் அவருடைய இஷ்டப்படி எதுவுமே செய்யலை. அதனால தான் என் இருதயத்துக்கு ஏற்றவனாய் கண்டேன்னு சொல்ல. அப்போ அது போல் நாம் என்ன செய்யணும், ஏசப்பா உங்களுக்கு எது பிடிக்கும் அதை நான் செய்யணும், ஏசப்பா உங்களுக்கு பிடிக்காததை நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் ஏசப்பா கிட்ட கேட்டு நம்ம காரியங்களை செய்யும்போது நிச்சயமாக நமக்கு என்ன செய்யும், ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம் உண்டாகும். தேவன் விரும்புகிற ஒரு பாத்திரமா நம்ம என்ன செய்வோம், வனைய பற்றுவோம். ஒரு அழகான ஒரு மண் பானையா நம்முடைய வாழ்க்கை என்ன செய்யும், உருவாக்கப்பட்டுரும். தேவன் விரும்புகிற ஒரு தாழ்மையின் ஒரு அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில் உருவாக்கப்படுறோம். தேவன் விரும்புகிற ஒரு அன்பின் சொருபியா நம்ம வாழ்க்கை என்ன செய்கிறோம், மாற்றப்படுறோம். அதுக்கு நம்ம என்ன செய்யணும்னா, ஃபுல்லாக ஏசப்பா கிட்ட கேட்டு நம்முடைய வாழ்க்கை என்ன செய்யணும், நம்ம கடந்து போகக்கூடியவங்களா காணப்படணும். இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த களிமண் ஒரு அழகான பாத்திரமா மாறிடுச்சு. இப்போ இந்த பாத்திரத்தில் மண் பானை செஞ்சாச்சு. இதில் கொண்டு நான் தண்ணி நல்ல வெயிலெல்லாம் காய வச்சு ரெடி பண்ணிட்டாங்க. இதில் கொண்டு தண்ணி ஊற்றி வைப்பேன்னு சொன்னால் தண்ணி ஊற்றி வச்சா அந்த பானை தாங்குமா? தாங்காது. ஏன்னா அது பச்சை தன்மையில் இருக்குது. பழைய காலத்திலாம் பார்த்தீங்கன்னா பச்சை மண் கெட்டுன்னு சொல்லுவாங்க. பச்சை மண்ணில் செங்கல் மாதிரி செஞ்சு வெயிலில் காய வச்சு வீடு கட்டுவாங்க. மழை பெய்துனா என்ன செஞ்சிடும், அந்த வீட்டு செவரலாம்
கரைஞ்சி அப்படியே போயிடும். ஆனால் பார்த்தீங்கன்னா அதுக்கு பிற்பாடு என்ன செய்தாங்க, செங்கலெல்லாம் நல்லா அறுத்து காய வச்சு நல்லா சுடுவாங்க. நல்லா சூட வச்சு என்ன செய்வாங்க, நல்லா சுட்டு தான் அந்த செங்கல்லாம் ரெடி பண்ணுவாங்க. அதுபோல் அந்த மண் பாத்திரங்களெல்லாம் என்ன செய்வாங்கன்னா ரெடி பண்ணி வெயிலில் காய வச்ச பிற்பாடு நல்லா நெருப்பில் சுடுவாங்க. அது எவ்வளோ நெருப்பில் சுடுறாங்களோ அவ்வளோத்துக்கு அந்த பாத்திரத்துக்கு என்ன இருக்கும், பலன் இருக்கும். அது ஈஸியாக உடையாது. இப்போ எவ்வளோ அந்த இந்த வேக்காடு குறைவாக இருக்கோ அவ்வளோத்துக்கு என்ன செய்யணும், சீக்கிரம் அந்த பாத்திரம் உடஞ்சி போயிடும். வேக்காடு இல்லாத இப்போ ஒரு இடத்துல வச்சு வேக வைக்கும்போது ஒரு பக்கம் வெந்து ஒரு பக்கம் வேகலைன்னா பார்த்தீங்கன்னா அந்த வேகாத இடத்துல உள்ள அந்த மண் கொஞ்சம் கொஞ்சமாக பொடிஞ்சு போகிறத நம்ம பார்க்க முடியும். அதுபோல் நம்முடைய வாழ்க்கை இப்போ உருவாக்கப்பட்டாச்சு. எங்கேயோ இருந்தோம், ஆண்டவர் இப்போ நம்மளை எங்கே கொண்டு வந்தார், இருந்த இடத்துலேருந்து தூக்கி கொண்டு வந்து அவருடைய வீட்டில் வச்சு நம்மளை சுத்திகரித்து நல்லா மிதித்து போட்டு பக்குவப்படுத்தி எடுத்து நல்லா திரிகையில் வச்சு அவருடைய மனதுக்கு ஏற்ற பாத்திரமாக நம்மளை வணைஞ்சி எடுத்துட்டாரு. இப்போ காய வச்சு சூப்பரான ஒரு அழகான பொசிஷனில் இருக்கும். பார்த்தா நல்ல விசுவாசி, நல்ல ஊழியக்காரங்க, நல்ல சுவிசேஷம் அறிவிக்கிறவங்க, நல்ல பிள்ளைங்க எல்லாம் ஓகே. ஆனால் இன்னும் என்ன செய்யலை, ஸ்ட்ராங் ஆகலை. அதனால் என்ன செய்யணும், நெருப்பில் வச்சு சுடப்படணும். இந்த உருவாக்கப்பட்ட இந்த பாத்திரம் நெருப்பிலே சுடப்பட வேண்டியது அவசியமாய் காணப்படுகிறது. நல்லா இந்த மண்பானையெல்லாம் வாங்குறவங்களை பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த ரெண்டு பொருளை எடுத்து என்ன செய்வாங்கன்னா இப்படி உரசி பார்ப்பாங்க. நல்லா வெந்த சட்டினா அது அந்த சத்தமே நல்லா ஒரு திருன்னு ரொம்ப அழகாக அந்த சத்தமே கேட்கறதுக்கே நல்ல இனிமையாக இருக்கும். அதுபோல் நம்முடைய வாழ்க்கையும் ஒவ்வொரு நாளும் என்ன செய்யும், அக்னிமயமான சோதனை நடுவில் என்ன செய்கிறோம், நம்ம கடந்து போகிறோம். நம்ம உருவாக்கப்பட்டுட்டோம். அதனால் என்ன செய்துருவோம், நான் இனி போய் ஒரு இடத்துல உட்காந்துருவேன், நான் இனி பரலோகத்து போயிடுவேன் நம்ம ஒருத்தரும் சொல்ல முடியாது. ஒவ்வொரு நாளும் நமக்கு ஒரு சோதனை வரும். இப்போ நான் 10th படித்து முடிச்சிட்டேன், அதனால் என் 11th போங்க விடுங்கன்னா விட மாட்டாங்க. 10th ஒரு எக்ஸாம் இருக்குது, அந்த எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணி நல்ல ரிசல்ட் கிடச்சாதான் என்ன செய்வாங்க, ரிசல்ட்டுக்கு தக்க என்ன கொடுக்குறாங்க, அடுத்தது 11th குரூப்ஸ் கொடுக்குறாங்க. ஃபர்ஸ்ட் குரூப், செகண்ட் குரூப், வொகேஷனல் குரூப் அப்படிலாம் என்ன செய்கிறாங்க, கொடுக்குறாங்க. அதை மார்க்கை பொறுத்து அது கொடுக்கப்படும். அதுபோல் நமக்கு ஒரு சோதனை வைக்கப்படுது. அந்த சோதனையின் அனுபவத்தில் நம்ம ஒவ்வொரு நாளும் என்ன செய்யணும், கடந்து போகக்கூடியவங்களாக காணப்படணும். படித்தவங்களுக்கு தான் எக்ஸாம் வைப்பாங்க. படிக்காத பிள்ளைக்கு கொண்டு எக்ஸாம் வச்சு அந்த பிள்ளையால் எழுத முடியுமா, முடியாது. ஒரு படித்த பிள்ளை தான் என்ன செய்கிறாங்க, படித்த பிள்ளைங்க தான் என்ன செய்கிறாங்க, எக்ஸாம் எழுதுகிறாங்க. அதுபோல் உருவாக்கப்பட்ட நம்முடைய வாழ்க்கையில தான் சோதனையின் பாதை அனுமதிக்கப்படுது. நமக்கு ஒரு சோதனை வரும்போது நம்ம என்ன செய்திடக்கூடாது, சோர்ந்து போகக்கூடாது, மனம் உடைந்து என்ன செய்திடக்கூடாது, போயிடக்கூடாது. இந்த சோதனையின் பாதை நமக்கு வரும்போது நம்ம என்ன செய்யணும், ஆண்டவரே இந்த இடத்துல இந்த சோதனையில் நான் அதை ஜெயிக்கணும், எப்படி நான் அதில் பொன்னா விளங்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்யணும், ஒப்பு கொடுக்கணும். 1 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 12-13 நம்ம வாசிக்கும்போது, 1 கொரிந்தியர் 3:12-13 வாசிச்சா, ஒருவன் அந்த அஸ்திபாரத்தின் மேல் பொன், வெள்ளி, விலையேறப்பெற்ற கல், மரம், புல், வைக்கோல் ஆகிய இவைகளை கட்டினால் அவனவனுடைய வேலைப்பாடு வெளியாகும். நாளானது அதை விளங்க பண்ணும், ஏனெனில் அது அக்னியினாலே வெளிப்படுத்தப்படும். அவனவனுடைய வேலைப்பாடு எத்தன்மை உள்ளதென்று அக்னியானது பரிசோதிக்கும். பார்த்தீங்கன்னா ஒருத்தன் ஒரு இதை கட்டுறான், அதில் என்னெல்லாம் வைக்கிறான்னா, தங்கம் வைக்கிறான், வெள்ளி வைக்கிறான், விலையேற பெற்ற கல், மரம், புல், வைக்கோல் 6 பொருள் வைக்கிறான். இந்த 6 பொருளும் வச்சு அதுக்கு பிற்பாடு என்ன செய்கிறாங்கன்னா, அதுக்கு ஒரு சோதனை, ஒரு அக்னியின் அனுபவம் வருது. இந்த அக்னியின் அனுபவத்தில் எது நிலைத்திருக்குதோ அந்த பொருளுக்கு மாத்திரம்தான் என்ன கிடைக்கும், உரிய லாபம் கிடைக்கும். மீதி உள்ளது எதுவுமே கிடைக்காது. அது கீழே வாசித்தோன்னா அவன் நஷ்டம் அடைவான் வேதம் சொல்லுது. பார்த்தீங்கன்னா அதுபோல் நம்முடைய வாழ்க்கையிலையும் நம்ம நினைக்கிறது போல் தங்கத்தின் அனுபவத்தில் ஐஸ்வர்யங்கள் இருக்கலாம், வெள்ளியின் அனுபவத்தில் உள்ள அனுபவங்கள் இருக்கலாம், விலையேற பெற்ற கல்லை போல் உள்ள அனுபவங்கள், மரங்கள், இப்படி எல்லாமே நம்ம காஸ்ட்லியாக நம்ம விரும்புகிறது போல் அழகாக எல்லாமே நம்முடைய வாழ்க்கையில் இருக்கலாம். பார்த்தீங்கன்னா சில வேளையில் அந்த புல்லை போல் வைக்கல போல் ஒன்றுக்கும் நம்ம ஆகாதோ அப்படிங்கிற ஒரு அனுபவம் கூட இருக்கலாம். இன்னும் எல்லா காரியங்களுக்கும் ஒரு சோதனை இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா அந்த கல் மாத்திரம் தான் என்ன செய்யும், அப்படியே இருக்கும். பொன் உருகிரும், வெள்ளி உருகி போயிடும், மரம் சாம்பல் ஆயிரும், இந்த புல்லையும் வைக்கோலையும் தேடினா கூட என்ன செய்யாது, கிடைக்காது. நம்முடைய வாழ்க்கை சோதிக்கப்படும் போது எப்படிப்பட்ட ஒரு பொருளாக இருக்குன்னு சொல்லி நம் ஜீவியத்தை ஆராய்ந்து பார்க்க வேண்டியது அவசியமாக இருக்குது. நம்ம நினைக்கிறோம், நான் பார்க்க பொண்ணு போல் அலங்காரமாக இருக்கிறேன், வெள்ளியை போல் அழகாக காணப்படுறேன், பரிசுத்தமாக இருக்கிறேன். பார்த்தீங்க
ஒரு மரத்தை போல அழகா செதுக்கப்பட்டு இருக்கிறேன், புல்லை போல அழகா பூத்து அழகா இருக்கிறேன், வைக்கோலை போல மற்றவங்களுக்கு தீனிக்கு மாடு இதுக்கெல்லாம் தீனிக்கு பிரயோஜனம் உள்ளதாக இருக்கிறேன்னு சொல்லலாம். ஆனால் நமக்கு ஒரு சோதனை வரும். அந்த சோதனையில் அந்த கல்லை போல நம்ம நிலைத்திருந்தா மாத்திரம்தான் என்ன செய்ய முடியும், நம்ம பரலோக ராஜ்யத்தில் தேவனோடு கூட நம்ம வீற்றிருக்க முடியும். நமக்கு வருகிற சோதனையின் பாதை தான் நம்முடைய வாழ்க்கையின் தராதாரத்தை வெளிப்படுத்துகிறது. எப்படி ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கிற பிள்ளை அந்த டெஸ்ட்டில், இந்த பிள்ளை நல்லா படிக்கிற பிள்ளை, இந்த பிள்ளைங்க லோ மார்க் எடுக்கிற பிள்ளைங்க, முட்டாள் பிள்ளைங்க அப்படின்னு சொல்லி நம்மளை வேறுபடுத்தி காட்டுறதுக்கு ஒரு டெஸ்ட் இருக்கும். அதுபோல் நம்ம கடந்து போகிற சோதனையின் பாதைகள், நம்ம விசுவாசத்தில் இருக்கிறோமாங்கிறதுக்கு நமக்கு வியாதி வந்தால் தான் நம்மளுடைய விசுவாசம் வெளிப்படும். நமக்கு ஒரு பிரச்சனை வந்தால் தான் நம்ம கோவப்படுறோமா பொறுமையாக இருக்கிறோமாங்கிறது என்ன செய்யும், வெளிப்படும். இருக்கிறது போலவே இருந்துட்டோம், சந்தோஷமாகவே இருந்துட்டோம் அப்படின்னா நம்முடைய காரியங்கள் எதுவுமே என்ன செய்யாது, வெளிப்பட. நம்முடைய தரம் எதுவுமே என்ன செய்ய முடியாது, நம்மளால் கண்டறிய முடியாது. நம்ம சோதிக்கப்படும் போது தான் என்ன செய்யப்படுகிறோம், ஒரு நல்ல தரமான ஒரு பொருளாய் நம்முடைய ஜீவியம் மாற்றப்படுகிறது. நம்ம சந்திக்கிற ஒவ்வொரு சோதனைகள்லையும் நம்ம விழுந்து விடும்படி என்ன செய்யலை, நமக்கு சோதனைகள் அனுமதிக்கப்படலை. ஒவ்வொரு சோதனை கடந்து போகும்போது நம்ம என்ன செய்யறோம், நம்ம உறுதிப்படும்படியாய், நம்ம ஸ்திரப்படும்படியாய், நம்ம நிலைத்திருக்கும்படியாக தான் என்ன செய்து நமக்கு சோதனைகள் அனுமதிக்கப்படுகிறது. இந்த நெருப்பு மண்ணை என்ன செய்து திடப்படுத்துது. இந்த மண்ணை நல்லா எல்லாம் ரெடி பண்ணி காய வச்சு இது பார்க்க நல்லா கட்டியாக ஸ்ட்ராங்காக இருக்க போல தான் இருக்குது. ஆனால் அந்த நெருப்புக்குள்ளது கடந்து போகும்போது தான் இன்னும் அந்த தண்ணியை அது ஏற்றுக்கொள்ளுகிற விதத்தில், அதை சமைக்கும் போது, அதில் சோறாக்கும் போது, அதை குழம்பு வைக்கும் போது, என்ன செஞ்சாலும் அந்த 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 பாத்திரம் அதற்கு ஏற்றுதான் இருப்பதற்கு இந்த நெருப்பு அதை என்ன செய்து நல்ல ஸ்ட்ராங் ஆக்குது, நல்ல திடனான ஒரு பொருளாக அதை மாற்றுது. 1 பேதுரு 4:12-14 வரை வாஸ்தா. 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 12-14 வரை வாஸ்தா. பிரியமானவர்களே, உங்களை சோதிக்கும்படி உங்கள் நடுவில் பற்றி எரிகிற அக்கினியை குறித்து ஏதோ புதுமையின்றி திகையாமல் கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் போது நீங்கள் களிகூர்ந்து மகிழும்படியாக அவருடைய பாடுகளுக்கு நீங்கள் பங்காளிகளானதால் சந்தோஷப்படுங்கள். நீங்கள் கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தம் நிந்திக்கப்பட்டால் பாக்கியவான்கள். ஏனென்றால் தேவனுடைய ஆவியாகிய மகிமையுள்ள ஆவியானவர் உங்கள் மேல் தங்கியிருக்கிறார். அவர்களாலே தூஷிக்கப்படுகிறார், உங்களாலே மகிமைப்படுகிறார். பார்த்தீங்கன்னா இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கு, உங்களை சோதிக்கும்படி உங்கள் நடுவில் பற்றி எரிகிற அக்கினி குறித்து ஏதோ புதுமை என்று திகையாமல். பார்த்தீங்கன்னா நமக்கு அக்கினிமயமான ஒரு சோதனை வரும்போது என்னடா இது புதுசாக இருக்குது, இப்படி ஒரு பிரச்சனையா, இப்படி ஒரு கஷ்டமா, நான் உருவாக்கப்படணும்னு சொல்லி பரிசுத்தாவியில் நிரம்பி ஜோம் பண்ணிட்டு வந்தேன். ஏசப்பா என்னை உருவாக்குங்க, ஏசப்பா உங்கள் தாழ்மையினால் என்னை நிரப்புங்கப்பா, நல்லா ஒப்பு கொடுத்து ஜோம் பண்ணிட்டு வந்தனே, வீட்டுக்கு வந்ததும் எனக்கு இப்படி ஒரு பிரச்சனையா, வீட்டுக்கு வந்ததும் இப்படி ஒரு கஷ்டமா, இப்படி ஒரு நெருக்கமா, இப்படி ஒரு வேதனையா அப்படின்னு சொல்லிட்டு என்ன இது இப்படி ஒரு அனுபவம் என் வாழ்க்கையில் வந்திருக்கேன்னு சொல்லி ஏதோ புதுமை, ஏதோ ஒரு அதிசயமான காரியம் நான் இப்படி ஒப்பு கொடுத்துட்டேனே, அதனால தான் எனக்கு வந்தோ அப்படின்னு புதுமை என்று இதை குறித்து நம்ம நினைக்காம என்ன செய்யணுமா, ஆண்டவருடைய பாடுகளுக்கு என்ன செய்யணும், பங்குள்ளவர்களாய் தேவன் நம்மை தெரிந்து கொண்டு இருக்கிறார், நம்மை மாற்றி இருக்கிறார் அப்படிங்கிறதுக்காக என்ன செய்யணும், இப்படிப்பட்ட பாதை எனக்கு அனுமதிக்கப்பட்டு இருக்கிறது என்பதை உணர்ந்து என்ன செய்யணும், நம்ம அந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தினால சோதனையாகி அக்கினியை ஜெயிக்கக்கூடியவங்களாய் காணப்படும். உன்னத பாட்டு 8:7 வாஸ்தா வேதம் சொல்லுது, திரளான தண்ணீர்கள் நேசம் என்னும் அக்கினியை அவிக்க மாட்டாது. ஏசப்பா மேல உள்ள நேசம்ங்கிற அக்கினி நமக்குள்ள பற்றி எரியும் போது சோதனையாகிய அக்கினி, தண்ணீராகிய சோதனை எதுவுமே நம்மளை என்ன செய்ய முடியாது, மேற்கொள்ள முடியாது. ஒவ்வொரு நாளும் தேவனுடைய நேசத்தினால நம்ம நிரப்பப்படும்போது, ஏசப்பா மேல உள்ள அன்புனால, ஏசப்போட அன்பு அக்கினியை போல நம்முடைய வாழ்க்கையில காணப்படும் போது சோதனையாகி அக்கினியை நம்ம என்ன செய்ய முடியும், ஈஸியா நம்ம ஜெயிக்க முடியும். சோதனையாகி அக்கினியை நம்ம கிராஸ் பண்ணும்போது இந்த நேசத்தின் அக்கினி என்ன செய்யும், இன்னும் நம்மளை பற்றி எரியும்படியா, கொழுந்து விட்டு எரியும்படியா, தேவ அன்புனால என்ன செய்யும், நம்ம பெருகும்படியா என்ன செய்யுது, இந்த கர்த்தருடைய அன்பு நம்மளை ஏவக்கூடியதாக காணப்படுகிறது. நம்ம உடையாதபடிக்கு, நம்ம நொறுங்கி போகாதபடிக்கு, எங்கேயோ இருந்தோம், உளையான சேற்றிலும் பயங்கரமான குழியிலும் இருந்தோம், கர்த்தர் நம்ம அங்கிருந்து தூக்கி கொண்டு வந்து அவருடைய ஜெப வீட்டின் அனுபவத்தில் வச்சு நமக்குள்ள காணப்பட்ட எல்லா பாவங்கள், சாபங்கள், வியாதியின் அனுபவங்களை நம்மளை விட்டு சுத்திகரித்து நம்முடைய வாழ்க்கையில தேவனுடைய மனதின்படி உருவாக்கப்படுவதற்கு நல்ல மிதிச்சு பக்குவப்படுத்தி நல்ல அவருடைய பார்வைக்கு ஏற்ற ஒரு பாத்திரமாய் வனைந்து அவருடைய சமூகத்தில் வச்சு இன்னைக்கு நம்மளை சோதனைங்கிற அனுபவத்தில் நம்ம தாண்டி வந்து கர்த்தருக்குள்ள நம்மளை நிலை
நிலைப்படுத்துவதற்கு தேவன் என்ன செஞ்சிருக்காங்க, இவ்வளோ காரியங்களை நமக்காக செஞ்சிருக்காங்க. ஏசாயா 64:8 வாசித்த வேதம் சொல்லு. ஏசாயா 64:8. இப்பொழுதும் கர்த்தாவே, நீர் எங்களுடைய பிதா, நாங்கள் களிமண், நீர் எங்களை உருவாக்குகிறவர், நாங்கள் அனைவரும் உமது கரத்தின் கிரியை. நம்ம அப்படியே ஒரு நிமிஷம் கண்களை மூடுவோமா, ஏசப்பாவை பார்க்கலாம். ஏசப்பா நம்மளை பார்த்து என்ன சொல்கிறாங்க? நம்ம சொல்கிறோம், ஏசப்பா நீர் என் பிதா, நாங்கள் களிமண். நம்ம ஒவ்வொருத்தரும் ஆண்டவருடைய கையில் களிமண்ணாக இருக்கிறோம். நம்ம ஒவ்வொருத்தரும் நம்முடைய வாழ்க்கை ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுப்போம். எப்படி குயவன் கையில் இருக்கிற களிமண் குயவனுடைய கையில் இருக்கிறோம், அதுபோல் நாம் என்ன செய்கிறோம், கர்த்தருடைய கரத்தில் களிமண்ணை போல இருக்கிறோம். ஏசப்பா என்னை உருவாக்குங்க, ஏசப்பா உங்களுக்கு பிரியமான ஒரு பாத்திரமா என்னை உருவாக்குங்க, என் வாழ்க்கை மாறட்டும். ஏசப்பா நான் இப்படியே உருவாக்கப்படாத ஒரு வஸ்துவாய், யாரும் விரும்பாத ஒரு பொருளாக என் வாழ்க்கை வாழாண்ட ஏசப்பா, என் விருப்பத்தின்படி நான் வாழாண்ட ஏசப்பா, என் சித்தம் என் வாழ்க்கையில் நிறைவேறாண்ட ஏசப்பா, உங்கள் சித்தம் என் வாழ்க்கையில் நிறைவேறட்டும் ஏசப்பா அப்படின்னு சொல்லாமல் ஏசப்பாக்கு நம்ம ஒப்பு கொடுப்போம். உமது சித்தத்தின் மையத்தில் என்னை வைத்து என்றும் வழி நடத்திடும். உமது சித்தத்தின் மையத்தில் என்னை வைத்து என்றும் வழி நடத்திடும். உந்தன் சித்தம் செய்ய என்னை தத்தம் செய்தேன், முழுமையாக அர்ப்பணம் செய்தேன். உந்தன் சித்தம் செய்ய என்னை தத்தம் செய்தேன், முழுமையாக அர்ப்பணம் செய்தேன். என்னை முழுமையாக அர்ப்பணம் செய்தேன். பரம குயவனே என்னை வனையுமே, சித்தம் போல் என்னை வனையுமே. பரம குயவனே என்னை வனையுமே, சித்தம் போல் என்னை வனையுமே. உமக்காக என்னை வனையுமே, களிமண்ணான என்னை வனைந்திடுமே. உமக்காக என்னை வனையுமே, களிமண்ணான என்னை வனைந்திடுமே. பரம குயவனே என்னை வனையுமே. ஒப்பு கொடுப்போம். சித்தம் போல் என்னை வனையுமே. பரம குயவனே என்னை வனையுமே. சித்தம் போல் என்னை வனையுமே. அப்படியே நம்ம இசபாக்கு ஒப்பு கொடுப்போம். ஒவ்வொரு நாளும் இசபா கையில் உள்ள களிமண்ணாய் நம்முடைய வாழ்க்கை மாற்றப்பட முடியாது. யாரும் விரும்பாத ஒரு பாத்திரமா, உடைக்கப்பட்ட பாத்திரமா, இனி பிரயோஜனம் இல்லை, இவன் எனக்கு தேவையில்லை, இவன் குடும்பத்துக்கு ஆகாது, என் மனைவி எனக்கு தேவையில்லை, என் பிள்ளைங்க எனக்கு தேவையில்லைன்னு சொல்லி ஒருவேளை நம்ம எல்லாரும் ஒதுக்கப்பட்டிருக்கலாம், பார்த்தீங்கன்னா உருவாக்கப்படலையேன்னு சொல்லி வேண்டாம். ஏசப்பா கூட என்னை ஏற்றுக்க மாட்டாங்க, நம்ம மனசாட்சி நம்மளை சொல்லலாம். ஆனால் நிச்சயமா இன்னைக்கு நம்மளை நேசிக்கிற தேவன், நம்மை தெரிந்து கொண்ட தேவன், நம்மளை அழைத்த தேவன், நம்மளை பூமியின் கடையாந்திரங்களிலிருந்து கொண்டு வந்த தேவன், காணியாட்சிக்கு புறம்பாய் மனதிலும் கிரியிலும் சத்துருக்களை போல வாழ்ந்து கொண்டிருந்த நம்முடைய தேவன் தேடி வந்தார், நம்முடைய சமூகத்துக்கு நம்மை கொண்டு வந்தார், நம்மை அபிஷேகம் பண்ணினார். நீ வேணும், நீ எனக்கு தேவை, நீ என் சம்பத்துன்னு சொல்லி உரிமை பாராட்டி தான் ஏசப்பா அவருடைய சமூகத்தில் கொண்டு வந்து நம்மளை அபிஷேகம் பண்ணி வச்சிருக்காங்க. அவருடைய பாத்திரமாய் மாறுபடி ஆவியானவருக்கு ஒப்பு கொடுப்போம், அவருடைய அபிஷேகத்துக்கு ஒப்பு கொடுப்போம். ஒவ்வொரு நாள் ஆவியானவர் நம்மளை உருவாக்கும்படியாய் ஆவியானவருக்கு நம்மளை ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நம்ம ஒவ்வொருவரையும் நிரப்புவாராக.